கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஸ்டார் தமிழ்நாடு ரிலீஸ் யாரு ப்ரோ? தமிழ்நாடு வந்து நம்ம சுப்பையண்ணா. ஆமாம், அவர் தான் வாங்கியிருக்காரு. சுப்பையன் வாங்கியிருக்காரு. மாநாடு வாங்கினார்ல, எஸ்எஸ்சி ப்ரொடக்ஷன், அவர் தான் வாங்கியிருக்காரு. அவர் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொல்லி இந்த வலைப்பேஜில் சொன்னாங்க. இன்னைக்கா இன்னைக்கு சொல்லியிருந்தாங்களே. அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் தாங்க ரிலீஸ் இல்லைன்னா இருக்கு. அவர் ஏதோ ஒரு வாரம் தள்ளி வைக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பொய்ங்க, நீங்கள் வேற. அவர் இங்கே தாங்க இருக்காரு. இன்னைக்கு சொன்னாங்க. நம்ம அதில் தானே ஒர்க் பண்ணுறாரு, நமக்கு என்ன இருக்கு. என்ன தேவைன்னு அடிச்சு விட்றது சும்மா பொய்யா. ஸோ 9 டிஸ்ட்ரிபியூட்டர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லாம் போட்டாரு, எல்லாம் தேட்டர் போட்டுட்ருக்காங்க. மதுரையில் 40 தேட்டர் கிட்ட போட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா வசூல் ஆகுங்களா டாடாவோட? கண்டிப்பாக ஆகும் ப்ரோ, கண்டிப்பாக நல்லா ஓப்பனிங் இருக்கும். கவினு கெட்ட பேர் பண்றதா நிறைய பேர் இருப்பாங்க போல. அதெல்லாம் இருக்கிறது தான். நோட்ஸ்ல அவன் கேள்வி கேட்கறான், டைரக்டருக்கும் கவினுக்கும் சண்டையாமா அப்படின்னு கேட்கறான். அவரு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் கார்த்திக், இன்னைக்கு தான் எப்படி போச்சு அரண்மனை போரு? இன்னைக்கு நல்லா போச்சு ப்ரோ. அந்த படம் பெரிய ஹிட் தான், பிளாக் பஸ்டர் தான். ஓகே ஓகே ஓகே. குரங்கு பேடல் சுத்தமா போல. அது சுத்தமா போலங்க. ஓகே ஓகே ஓகே. நல்ல படம் தான் அது. ஆனா என்னன்னா ரிலீஸ் டேட் தப்பு. ஓகே ஓகே ஓகே. இன்னும் அரண்மனை போரும் இல்லாம இருந்தா கூட இது கொஞ்சம் போயிருக்கும். ஆமா, அதுவும் குழந்தைங்க பார்க்குற படம், ஃபேமிலியை பார்க்குற படம். இதுவும் குழந்தைங்க பார்க்குற படம். இது ஃப்ரீ டேட்ல வந்திருந்தா, இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வந்திருந்தா கொஞ்சம் வெளில தெரிஞ்சிருக்கும். ஓகே 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 ஓகே. நேற்று டைம் பாஸ் ஸ்பேஸ் முடியும் போது லாபின்சனை வச்சு செஞ்சுட்டீங்க. கொத்தரிமை அப்படியே பேசினேன். ஐயோ, கேட்டு சிப்பாரு. ஆமா, நீங்க என்ன சொல்லுவ? 4 பேரும் பயணம் வளர்ப்ப இன்ப நிதிக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லவையா சொல்ல மாட்டேன். அப்படி நம்ம பேசினேன். அதான பண்ண போறோம். அப்புறம் என்ன அது அப்படி சிரிப்பா இருந்தது. நேற்று கொஞ்சம் சண்டேல கரெக்டா தானே பேசினேன். ஆமாங்க, நேற்று கொஞ்சம் டைட் ஆயிட்டீங்களோ? ஆமா ஆமா. கரெக்ட் தான். அது வார்த்தை தான் இது பண்ணல, நீங்க பேசுறது சிரிப்பா இருந்ததுன்ற. கரெக்டா தான் பேசுறீங்க. ராகுல் காந்திக்கு அப்புறம் பிரியா காந்திக்கு இப்போ பையன் பிறந்தாலும் பையனுக்கும் சொம்பு தூக்குவீங்க, அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, அதுதாங்க.
அவங்களுடைய இது அதுதானே, அஜெண்டா அதுதானே. அப்புறம் என்ன? இப்போ கரெக்டாக தான் பேசியிருக்கேன், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி. அதுதான் சொன்னீங்க மோடிக்கு அப்புறம் யாருமே தெரியாது அப்படின்னு. அது நீங்க சொன்னீங்க மோடிக்கு முன்னாடி. அதான் கரெக்டா தான் பேசுங்க. மோடிக்கு முன்னாடி யார் வருவான்னு தெரியாது, அப்படிதான் இருந்தது. நீ ஏன் மோடிக்கு அப்புறம் பேசுற அப்படின்னு. விடுங்க, அவனுங்க அப்படிதான். நீ கரெக்டா தான் பேசுனீங்க. இன்னைக்கு சிரிப்பா இருந்தது அதை கேட்கும்போது. கார்த்தி ப்ரோ. ஹாய் அஜித், சொல்லுங்க. ப்ரோ அந்த விஷ்ணு விஷால் ராம்குமார் படம் அது என்னாச்சு ப்ரோ? அதை பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லை. அது ஸ்டார்ட் பண்ண போறாங்க ப்ரோ. சத்யஜிதா எடுக்கிறாங்க. அவர் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோங்க. ராம்குமார் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். ஷூட்டிங் போய் 1 வருஷம் ஆச்சுல ப்ரோ. ஆகஸ்ட் மாசம் பண்ணுவார். இன்னும் ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட்டா முடியல இல்லைங்களா? அது தெரியல, நாளைக்கு வேணா கேட்டு சொல்றேன். சத்யஜிதில் மெசேஜ் அனுப்புறேன், யாரும் முடிச்சுட்டாங்கன்னு கேட்டு சொல்றேன். இந்த சச்சின் படம் கேட்டீங்களே எல்லாரும், அதை நான் கேட்டேன். தானுன்ட்ட இன்னைக்கு கேட்டேன் அவர்கிட்ட, சச்சினை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு. சச்சினை வந்து அடுத்த வருஷம் வந்து 20வது வருஷமாமே. ஸோ அதனால அப்போ பண்ணலான்னு இருக்காராம், கிராண்டா பெருசா பண்ணலான்னு இருக்காராம். 20th இயர் ஆஃப் சச்சின் சொல்லி அப்படி பிளான் வச்சிருக்கேன்னு அவர் சொன்னாரு. அவர் யூஸ்வலா பண்ணுவார்ல, பெருசா ப்ரொமோட் பண்ணி அது மாதிரி பண்ண அவர் சொன்னாரு. தம்பி இல்லை தம்பி, இது வந்து அப்படி பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட ஒரு நல்ல படம் இருக்கு, இது வந்து 20வது வருஷம் அடுத்த வருஷம் வருது, பெருசா ப்ரொமோட் பண்ணி பெரிய ரிலீஸா பண்ணணும், எனக்கு அதான் ஆசை. சரி, எல்லாரும் கேட்குறாங்கன்னு நான் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சும்மா கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்கிறதுக்காக பண்ணக்கூடாது, நான் பெருசா பண்ணணும், அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது 2005 தானே ப்ரோ? அது ஆமா 2005. அதான் 2025னா 20 வருஷம் ஆச்சுல. ஓ, அப்ப 24 20 அந்த கணக்கு வராது. அது ஐங்கரன்ல போட்டிருந்தாங்கல்ல, அவங்க போட்டதுதான். அது ஓவர்சீஸ்ல மட்டும் பண்றாங்க. அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு 2-3 படத்தை இறக்கி விட்டுருவோம். இறக்கி விட்டு பார்த்தேன், ஏகப்பட்ட கமெண்ட் இன்னைக்கு வில்லிக்கு கீழே, ஐயோ ரிலீஸ் பண்ணாதீங்க, ஐயோ பண்ணாதீங்க. அவர் பர்த்டேக்கு தானே பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 2-3 படத்தை இறக்கி விட்டா அது சோலோ ரிலீஸ் மாதிரி ஆயிடாது. அதனால திருப்பாச்சி பண்ணலாம் போ. திருப்பாச்சி ஆர்பி சௌத்ரிட்ட இருக்கு, அது எப்படின்னு தெரியல. தங்கலான ஒரு ராயன் கிளாஸ் வரும். தங்கலானோ ராயணமா? இல்ல கிளாஷ் வராது. தங்கலான் கண்டிப்பா ஒரு வாரமாவது. அவங்க இன்னும் முடிவு பண்ணலங்க. ஜூன் 7 இல்ல 13 வச்சிருக்காங்க பிளான். அதே மாதிரி ராயனும் ஜூன்ல தான் சொல்லியிருக்காங்க. அவங்க 13னா அவங்க 7 மாறிக்குவாங்க, அவங்க 7னா இவங்க 13 மாறிக்குவாங்க. அந்த மாதிரி தான் வரும். ஒரே நாள்ல வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஒரு வாரம் கேப்ல தான் வரும்னு நினைக்கிறேன்.
கங்குவா கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரோ. ஆயுத பூஜை இல்லை தீபாவளி தான். அப்போ வேட்டைன்னு வருங்களா கிளாஸ் வருமா அப்போ? வேட்டைன்னு ஆயுத பூஜை. தீபாவளிக்கு ப்ரோ தீபாவளிக்கு விடையமுயற்சின்னு கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கு. ஒரு 10-15 நாள் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா அதை ட்ரை பண்ணுவாங்க. முடியணும், பிளான் பண்ணபடியே முடியணும் அடுத்த மாதம். வேட்டைனோ கங்குவும் கிளாஸ் வர வாய்ப்பு இருக்கு. இல்லை எல்லாமே இப்போ சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே டென்டேட்டிவாக வச்சிருக்க டேட்டு தான். வேட்டைன் கன்ஃபார்ம் ரிலீஸ் அக்டோபரில். அவங்க இப்போதைக்கு ஆயுத பூஜை வச்சுருக்காங்க. விடாமுயற்சி வந்து தீபாவளி கொண்டு வரணும்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை விடாமுயற்சி டிலே ஆகுது, ஷூட்டிங் பிளான் பண்ணபடி முடிக்க முடியல அப்படின்னா வேட்டைன் வந்து தீபாவளிக்கு மாறலாம், இல்லை ஆயுத பூஜைக்கு வரலாம். கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அதான். கங்குவாவும் சிஜி முடியுது. அதுக்கப்புறம் அந்த டேட்டை வந்து இது விடாமுயற்சியோட வேட்டையின் பட்ஜெட் கம்மி தானே? ஒரு ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ மாரி செல்வராஜன் வாழைப்படம் எப்போ ப்ரோ ரிலீஸ்? ஷூட்டிங் முடிஞ்சிருக்குல்ல? ஷூட்டிங்ல முடிஞ்சு படம் ரெடி. ஜூலை ஆகஸ்ட்ல ரிலீஸ். அது ஓடிடில வெளியாகுமா சொல்லி? ஓடிடில கிடையாது, தியேட்டர்ல தான் ஆகும். தியேட்டர்ல தான் ஆகும். ஹாட் ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. பட் ஆனால் டிஜிட்டல் மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. தியேட்டர் ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க தனியா. தியேட்டர் தான் ரிலீஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஓடிடி. ஒரு 69 எப்போ ஷூட் போவாங்க ஐடியா? கரெக்டாக இந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரோ போயிடுவாங்க. இந்த படம் ரிலீஸ் செப்டம்பரா, ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதுக்குள்ளே போயிடுவார். இது முடிச்சோன்னா போயிடுவார். முடிச்சோன்னா போயிட்டு இந்த படத்தையும் முடிச்சுட்டு 3 நேரம் அரசியல் அந்த பிளான் பண்ணுவார். குரங்கு படம் எப்படி போயிட்டு இருக்கு? பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ. பெரிய சூப்பர் ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. நல்ல படம் தான். ஒரு வலைபேச்சுல காசன் ஸ்டுடியோஸ் வந்து லைன் ப்ரொடியூசர்ஸ் ஒர்க் பண்றது சொன்னாங்க. எந்த படத்துக்கு? அதெல்லாம் இல்லை ப்ரோ. கேவிஎன் பண்றாங்க. இல்ல அது அவங்க வந்து அதான் பட்ஜெட் அவங்க போடுறது. இவங்க லைன் ப்ரொடியூசர் லலித் இருந்தார்ல மாஸ்டர்ல. இல்லை அது வந்து இவர் ஜெகதீஷ் வந்து பேஷன் ஸ்டுடியோஸோட தொடர்ந்த படம் பண்ணுறதுனால அவங்க சொல்றாங்க. பட் அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல அவங்க. இது நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஒரு முன்னாடி இங்க இருக்க ப்ரொடக்ஷனர்ஸோட டைப் பண்ணுவாங்க. ப்ரோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க தான் அவங்க தான்லாம் இல்லை. நீங்க ஒர்க் பண்றீங்களா பேஷன்ல? அதான் கேட்டேன். இல்லை 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 அவங்க பண்ணல. அதுதான் தெரிஞ்சது நம்ம சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் தான் நம்ம போட்டிருப்போம்ல. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. உங்க சவுண்ட் ஸ்கிரீனே பண்ணா நல்லா இருக்கும் போனா. இல்லை அந்த படம் கேவின் பண்றாங்க. அவங்க பெரிய குரூப். அவங்க 250 கோடி சம்பளம் அவருக்கு. பிரஸ்டீஜ் இருக்கு இல்லையா, பிரஸ்டீஜ் அந்த குரூப்னு நினைக்கிறேன் அவங்க கனடால. பிரஸ்டீஜ் ரியல் எஸ்டேட் குரூப்பா இல்ல குக்கர்லாம் இருக்கு அந்த குரூப்பா? பிரஸ்டீஜ் குரூப்னு நாங்க எனக்கு தெரியலையே. அங்க இருக்கா ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி தான் இருக்கா? ரியல் எஸ்டேட் சொல்றாங்க. குக்கர் வருமே அது. ரியல் எஸ்டேட் பிரஸ்டீஜ் குரூப்னு நாங்க கார்த்தி
லைஃப் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் வர படத்துக்கு ப்ரொடியூசர் கிட்ட வந்து 200 கோடி கேட்கறாரு அஜித் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா கேட்பாங்கல்ல, இதுல என்ன இருக்கு. அதான் அதான் அதான். இவர் வாங்கிட்டாருல்ல, 250 வாங்கிட்டாரு. ஸோ கண்டிப்பா 200 கேட்கணும்ல. இவரு 600 கூட சர்ச் correct. பண்ணிட்டாரு. இங்கே ஒண்ணும் பண்ணல. அது துணிவு ஃபைனல் ரன் என்ன ப்ரோ? அது குருவியா? துணிவு ஃபைனல் ரன் எவ்வளவு போகுது? துணிவு கலெக்ஷன் சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. அது அவங்க கடைசி வரைக்கும் அபிஷியலா எதுவுமே சொல்லவே இல்லையா அவங்க? 200 ப்ளஸ் இருக்குங்க. 200 to 250 இருக்கும். 230 220 அந்த மாதிரி இருக்கும். 300 ஏதாவது அடிச்சிருக்கா ப்ரோ அஜித் படம் ஏதாவது? இல்லை, எதுவும் இல்லை. இது வரைக்கும் ஒரு பக்கத்துல அஜித் குமார் வேற இருக்க, நான் வன்மத்துல கேட்கணும்னு நினைச்சிருவேன். நீங்க அப்படிதாங்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவீங்க. ஏன் ப்ரோ கார்த்திக் ப்ரோ எல்லாருக்குமே ரிலீஸ் டேட் அமைஞ்சு, சூர்யாவுக்கு மட்டும் வட்ட அமையவே மாட்டேங்குது ப்ரோ. அவருக்கு ஒரு 10 வருஷமா அமையலைங்க. என்னங்க பண்றது, என்னன்னு தெரியல. இந்த வாட்டி எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் 10 வருஷமா பண்ணிட்டாங்க. எந்த பஞ்சாயத்து தான். கடைசியா 7ஆம் அறிவு நினைக்கிறேன். 7ஆம் அறிவு தீபாவளிக்கு வந்தது. அதுக்கப்புறம் அஞ்சான வந்து ஆகஸ்ட் 15 டேட் வந்துச்சு. அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் லீவ் டேட்டே கிடையாது. இல்ல ப்ரோ பொங்கலுக்குலாம் வந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் படம் தானா சேர்ந்த கூப்பிடலாம், படம் ஓடல. தானே சண்டை கொட்டம் அது சுத்தமா எடுப்பு இல்லை. அது தெரியலங்க. அவருக்கு ரொம்ப எப்படி சொல்றது, பேட் ஃபேஸ் தான் இது. ஒரு 7-8 வருஷமாவே அவருக்கு வந்து 2 படம் சூரரை போட்டு ஜெய்பீம் ரெண்டுமே நல்ல படம், ரெண்டுமே ஓடிடில போயிடுச்சு. தியேட்டர்லாம் வந்து ஓட பைரவா வேண்டிய வருதுன்னு படம். சிங்கம் 3 கரெக்ட். டேட்டா சூரரை மாத்தினாங்க போட்டு ப்ரோ ஒரு ஒரு சொந்த வாட்டி. ப்ரொடியூசர் அவர் நினைச்சிருந்தா போராடி தியேட்டர்லயே விட்டுருக்கலாம். ப்ரோ பைரவா வருதுன்னு சிங்கம் கை காசு கண்டிப்பா தியேட்டர்ல போட்டிருக்காரு, விட்டுருக்கலாங்க, வெயிட் பண்ணி விட்டுருக்கலாங்க, ஒன்றும் வெயிட் டீடைல் பண்ணி இல்லை. விட்டுருக்கலாம். ஆக்சுவலா தீபாவளிக்கு ஏன்னா வந்தது அந்த படம் சூரரை இல்ல போட்டு. அவருக்கே அவர் தீபாவளி வரப்ப படத்துல தியேட்டர் நம்பிக்கை ஓப்பன்ல தாங்க இல்லைன்னு தோணுது. இருந்துச்சு. இல்ல நம்பிக்கை இல்லாம விட்டாரோன்னு தோணுது, அந்த படம் வருமா இல்லையா அப்படின்னு நினைச்சு விட்டாரோன்னு தோணுது. ஏன்னா நம்பிக்கை இருந்ததுன்னா யாருமே கை காசு போட்டுருக்கோம் தியேட்டர்லயே விடலாம் அப்படின்னு பண்ணிருக்கலாம். எனக்கும் அப்படிதான் தோணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் கூட டாக்டருக்கு ரிஸ்க் எடுத்தாங்க, டாக்டர் ஓடிபி போக வேண்டியது தியேட்டருக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துருக்கலாம், தேவையில்லாம மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா பண்ணிருக்கலாம். அது தப்பான முடிவு தான். ஓடிடின்றது லைஃப்ல ரொம்ப பண்ண ரொம்ப தப்பான முடிவு. மிகப்பெரிய தப்பு சூரரை போட்டு ஓடிடில விட்டு. ஜெய்பீமும் அப்படிதானே. ஜெய்பீமும் ஓடிடில, ஜெய்பீம்லாம் வரும்போது தியேட்டர்லாம் வந்து எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாம் ரெடியா இருக்கும் போது ஜெய்பீம் கொண்டு போய் ஓடிடில ஓட்டதும் தப்பு தான். இந்த மிகப்பெரிய 2 தப்பு படமே பண்ணது. பத்தாவது விட்டாங்க. ஓகே, தனுஷ் விட்டாரு, ஜெகமே தந்திரம் அது ஒரு மொக்க படம் ஃப்ளாப்பு. இவரு ஆமா. ஜெயம் ரவி விட்டாரு, பூமி இதெல்லாம் அது ஒரு மொக்க படம், அது யாரும் கண்டுக்கல. அப்படி அவர் போயிருந்த கான்ட்ரிபியூஷன் 2 நல்ல படம், ரெண்டுமே நல்ல படம். ஆனா அதை கொண்டு போய் ஓடிடில விட்டு சூரரை போட்டு வேஸ்ட் ஜெய்பீம் பண்ணிட்டாரு. தியேட்டர்ல விட்டுட்டு தானா சேர்ந்த கொடுத்தா ஓடிடில விட்டுருக்கும். அதான் கரெக்டா இருந்திருக்கும். அந்த மெர்சல் படத்துல வர டயலாக் மாதிரி தான் ப்ரோ, நீ பற்ற வைத்த நெருப்புன்ற பற்றி எறிய அந்த மாதிரி அவங்களுக்கு. என்ன ப்ரோ தேட்டரிக்கல் ஹிட் கொடுத்து 10 வருஷம்னா ரொம்ப பெருசுல போகுது ஒரு பெரிய ஹீரோக்கு. 2013 ஜான்வரி 2013 விட்டாரு சிங்கம் 2. 12 வருஷம் ஆகும். என்ன ப்ரோ இது, அவரே யோசிக்க மாட்டாரா நம்ம கெரியர் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு? இப்ப இருக்க இந்த 2K கிட்டுக்கெல்லாம் வந்து கடைசியா வந்து அஹ், 20ல இருந்து 25 வயசு பசங்களா இருக்காங்கல்ல, அவங்கலாம் 12 வயசுல பார்த்துருப்பானுங்க. 54 நல்லா தான் இருந்துச்சு, ஏன் ஓல்டான்னு தெரியல.
நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்துல வந்து சூர்யா நல்ல பீக்ல தான் ப்ரோ இருந்தாரு. ஆனா இவங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ ரொம்ப பண்ணிட்டாங்க. அதுக்கான இதுதான் என்ன பண்ணிட்டாங்க? சும்மா இந்த செல்லுல எல்லாம் மெசேஜ்ல எல்லாம் வரும் ப்ரோ. விஜய் சர்தார்ஜி ஜோக்ஸ் மாதிரி விஜய் ஜோக்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னோ போட்டு ஏங்க அதெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னா இல்லைங்க, அது பொதுவா பண்றதுதான். அப்ப எஸ்எம்எஸ்லாம் புதுசா வந்த டைம்ல ப்ரோ இவரோட செலக்ஷன் தானே ப்ரோ தப்பு 10 வருஷமா. இவரோட செலெக்ஷன் தப்பு இருக்கு, அது செல்வராகவன் கூட உண்மைதான். படம் பண்றது, திருப்பி ஹரியோட படம் ஆனா அதை பண்றது. தாண்டி எல்லாருக்குமே சூர்யா மேல ஒரு பொறாம இருந்துச்சு. டக்குன்னு வளர்ந்துட்டாரு, பெருசா வளர்ந்துட்டாரு. இன்னொன்னு சூர்யா படத்துக்குலாம் போனீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பொண்ணுங்களா இருக்கும். பார்க்கும்போது காண்டாகும் எல்லாருக்கும், பசங்களுக்குலாம். எனக்கு அப்படி அயன்லாம் வந்து பொண்ணு அவரு. ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிற ஹீரோ வந்து என்னைக்குமே ரொம்ப டாப்புக்கு போனதே இல்லை. ஆமாமா, இங்க இருக்கவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு காண்டு வந்துடும் இல்லையா, அது உண்மைதானே. இல்ல அஜித்தே நமக்கு பொண்ணு ஆடியன்ஸ் போட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னா அவர் ஆக்ஷனுக்கு ஆரம்பத்திலே போயிட்டாரு. அது நல்ல விஷயமே எனக்கு தோணுது. அவரு சாக்லேட் பாயாவே இருந்திருந்தாருன்னா 10 அப்படிலாம் இருந்தா எப்பயும் ஒர்க் ஆகுதுங்க. அதுதான் 11 நான் இருந்திருப்பாரு. இல்ல நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து மாதவன் சூர்யான்னுவாங்கல்ல, இவனுங்கெல்லாம் காரணமே நம்ம திட்டுவானுங்க. மாதவன் ஒரு இவன் அப்படி அசிங்கமா கழுவி ஊத்துவானுங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க, என்னமோ மேடி மாதவன் அவன் ஒரு ஆளா அப்படி இவனுக்கு திட்டுவானுங்க. இல்லடா. அரவிந்த் சாமி அப்படிதான் போனாரு. பொண்ணு கிடைச்சா ஆமாமா, அரவிந்த் சாமி மாதிரி. ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு உண்டாயிரும் பசங்களுக்கு. சூர்யாக்கு ஆமா அப்படிதான் ஆமா ஆச்சு. சூர்யாக்கெல்லாம் வந்து அயன் போனீங்கன்னா தேட்டருக்குள்ள போக முடியாதுங்க. தேட்டருக்குள்ள ஆமா போனீங்கன்னா ஆமா 200 பேர் படம் பார்க்குறாங்கன்னா ஒரு 100-150 பேர் வந்து பொண்ணுங்களை உட்காந்துக்கிட்டு அவங்க விசிலடிக்கிறது பண்றதும் அப்படியே காண்டு. அப்படியே எல்லாருக்கும் ஒரு இந்த காண்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காண்டெல்லாம் இறக்கிட்டானுங்க அஞ்சாண்டுல கொண்டு போய் மொத்தமா. ஆமா ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சது அது வெள்ளத்தோலா எப்படி இருக்கிறதுல ஆயிடுச்சுன்னா அஜித் எப்படி மட்டும் தான் ஆயிடுச்சுன்னா தப்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாசு அப்படி போய் இப்படி போயிட்டாரு. மத்தபடி அந்த ஒயிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரோ இந்த இல்ல ப்ரோ, பொண்ணு அவர் ஒரு ஃபேன்ஸ் தப்பு பண்ணிட்டார் ப்ரோ. அப்படியே போயிட்டு 2023 இல்ல அப்படி கிடையாதுங்க, ஒரு படம் அப்படி பண்ணிட்டாரு கிடையாது. ப்ரோ. அவரு வெற்றித்தனமா விட்டது ஒரு வருஷம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இல்ல அப்படி கிடையாது. பொதுவாகவே சூர்யா வளரும் போது என்னன்னா 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒண்ணு வந்து அஜித் விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கோவம் இருந்துச்சு. என்ன நம்ம 2 பேருக்கு தாண்டி ஒருத்தர் வளர்றாரே அப்படின்னு ஒரு கோவம் இருந்துச்சு. அது இல்லாம எல்லாம் பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு பொண்ணுங்க கிட்ட. இவங்க பண்ண அலப்பறை வந்து இவங்களுக்கு எவனுக்கும் பொறுக்கல. எல்லாத்துக்கும் இருங்கடி ரொம்ப ஆடுறீங்களா, பார்த்துக்கலாம் இருங்கடி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. கரெக்டாக சிக்கணும்னா ஒரே படத்துல வந்து வச்சு செய்யுச்சுன்னா பொண்ணுங்க சொன்னே அவங்க வந்து அடுத்தது வந்து வேற வேற ஹீரோ அப்படின்னு மாதிரி போயிட்டாங்க அவங்க. இப்போ இதே வந்து ஒரு ஹீரோக்கு அஜித்துக்கு அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் ஃபேன் வந்து நிப்பான். அஜித் படம் வந்து ஒரு 5 படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ அதே டைம்ல தான் விஜய்க்கும் ஃபிளாப்பு. வில்லு, வேட்டைக்காரன், சுறா எல்லாம் ஃபிளாப்பு. ஆனா வந்து எங்க தளபதி விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிற்பாங்க. அதே மாதிரி தான் அஜித் ஃபேன்ஸும் ஆழ்வாரு, ஏகனு இதெல்லாம் ஃபிளாப் ஆகும்போது அஹ், என்னதான் அடுத்தவங்க ட்ரோல் பண்ணாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அடுத்த படம் வரும்போது தலை அப்படின்னு நிற்பாங்க. பொண்ணுங்க அப்படி கிடையாது. 4 படம் சுமாரா வருது, முக்கியா இருக்கு அப்படின்னோடனே ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே இப்ப யார் கரண்ட்ல வரா, கரண்ட்ல ஆர்யா பத்தியாடி, ஆர்யா செம்மையா நடிக்கிறான்ல இந்த படத்துல அப்படின்னு ஆர்யா பக்கம் போயிடுவாங்க. அப்ப அவருக்கு சப்போர்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுதான் உண்மை. இது உண்மை, இது யதார்த்தம், இது கோச்சுக்கு. இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மாதவன் அப்படிதான் அடி வாங்கினது, ஷாம் அப்படிதான் அடி வாங்கினது. ஷாமுக்கு அப்படிதான், ஷாம் அதர்வா மாதவன் எல்லாருமே. அதர்வா அதான் அந்த டைம்ல யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு நான் பிரசாந்துக்கும் வந்து அதே நிலைமை தானே. பிரசாந்த், பிரசாந்துக்கும் அதே ஷியாம், நிலைமை. மாதவன், அந்த டைம்ல சூர்யாவோட பீக்கும் தான். ஆமா இப்ப கவினுக்கு இருக்கு. கவின் வந்து அந்த பசங்களுடைய பசங்க ஃபேனை வந்து பெருசா அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா அவருக்குமே அந்த ட்ராப் இருக்கு. அதனாலதான் எனக்கு அஜித் வாழ்க்கையில நிறைய மைனஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்துல அவர் கரெக்டா பாதையை உருவாக்கிட்டாரு. பொண்ணுங்க ஃபேன்ஸ் அப்படி போகாம இந்த பக்கம் வந்துட்டு. ஆமாமா, அவங்க எப்பனாலும் கவித்து விட்டு போயிருவாங்க அந்த மாதிரி, பாய் நீங்க ஃப்ரெண்டை மாத்துற விஜய் மாதிரி. தேவர்கொண்டாவே மறந்துட்டீங்களே. விஜய் அதுதாங்க எல்லாருமே அப்படிதாங்க. அவருக்கே படம் ஓட மாட்டேங்குது இப்ப. ஆமா,
2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேனா இருப்பாங்க, டக்குன்னு மாத்தி போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளு வந்து 15 படம் ஃப்ளாப் குடுத்தாலும் விசித்திரமா காத்திருப்பான். என்னடா கடைசியா தலடா மாஸ்டரா அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் அவனோட இவன் நல்லா இருக்கான்ல, இவனோட இவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. லிங்குசாமி பேட்டி கொடுத்த யூடியூப்ல இப்ப நினைச்சாலும் சிரிப்பா வரும். கத்துக்கிட்ட மொத்த இதையும் இறக்கியிருக்கேன். நானே டியூன் ஆயிருக்கேன். சூர்யாவை சாக்லேட் பாய் அஞ்சா எல்லாரும் டைம்ல தான் நினைக்கிறீங்க. அஞ்சா டைம் அஞ்சான்ல ஐயோ, ஆமா ஆமா, செம்மையான. ப்ரோ ஜெயசூர்யாவெல்லாம் கூப்பிடுங்க ப்ரோ ஃபேஸ்க்கு. ஜெயசூர்யாவா? ஜெயசூர்யா தெரியலையே. அபிஷேக் அவன் ஜூன் 4 வரைக்கும் வர மாட்டேன்ட்டான். அபிஷேக் ஜூன் அபிஷேக் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் வர முடியாதுல்ல ரிசல்ட் பார்த்தா. ஆமா 4ஆம் தேதி மேல தான் வருவானா. ப்ரோ சுதா குமாரா படம் டிராப்பா ப்ரோ? அது என்ன கதை கதை ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கு, லேட் ஆகும், டிலே ஆகும். ப்ரோ ஹலோ ஹாய் ப்ரோ ப்ரோ. ப்ரோ நான் ரீசெண்டாக வந்து சிவி குமாரோட இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ. ஸோ அதில் அவர் சொல்லியிருந்தார் இது மாதிரி இதுக்கப்புறம் ஓடிடிலாம் வந்து ஷேரிங் பேசிஸில் தான் வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ப்ரோ? இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, லைக் ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 24 ஓடிடியோட பையிங்லாம்? நீ இப்போ வந்து புதுசாக கேட்குறீங்களா நான் பேசுறத? ஆமாம் ப்ரோ. அதனால உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கேன் நாங்க. சாரி ப்ரோ, நான் இப்போ தான் கேட்குறேன், சாரி. அது எனக்கு ஐ ஹாவ் நோ க்ளூ அபவுட் இட். ஸோ சடனாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது சீரியஸாக? இப்போ எல்லா படம் ஷேரிங்லேயே அவங்க வாங்கினாங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் வர புது ப்ரொடியூசர்ஸ்லாம் எப்படி படம் பண்ணுவாங்களா? லைக் ஏன்னா இன்னைக்கு தியேட்ரிக்கலாக 3 days அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓடிடின்னு ஒரு பிலீஃப் இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மேபி அது. நீ ஓடிடி எதுக்கு பிலீவ் பண்றீங்க? கதையை பிலீவ் பண்ணுங்க. யா, வெரி ட்ரூ பிரதர். பட் அங்க ஒரு மார்க்கெட் இருக்கும் போது நம்ம அதையும் நம்ம நம்பிக்கை. அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எஸ் அதெல்லாம் வரும் எஸ் போகும். எஸ் ஓகேவா? எஸ் சேட்டலைட் மார்க்கெட்டு, ஓடிடி மார்க்கெட்டு, ஹிந்தி மார்க்கெட்லாம் வரும் கண்டிப்பா. போகும். நம்ம கதையை பிலீவ் பண்ணி படம் எடுத்தா போதும், அவ்வளவுதான். ஓகே. அந்த ஓடிடின்றதே வந்து கோவிட் டைம்ல, லாக்டவுன் டைம்ல வந்து பூமான ஒரு மார்க்கெட். ஓகேவா? அது அப்படியே எப்படி ஸ்டேபிளா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொரோனா டைம்ல மாஸ்க் விக்குது, திரும்ப எப்படி மாஸ்க் விற்கும்? ஓகே. அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ல மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அன்னைக்கு பெருசா வித்துச்சு ஒரு பொருள், திரும்ப அதே பொருள் எப்படி வித்துக்கிட்டே இருக்கும்? கரெக்டா? ஹெல்மெட் போட சொல்றாங்க கவர்மெண்ட்ல, ஹெல்மெட் எல்லாம் வாங்குறோம். நான் எல்லாரும் ஹெல்மெட் வாங்கி முடிச்சிட்டேன், நான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருப்பேன் நான் வார வாரம் ஹெல்மெட் கிடையாதுல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் பயங்கரமா சேல்ஸ் ஆகும். அப்படிதானுங்க ஓடிடிமே. ஸோ அப்போ ஓடிடி இனிமே நம்ம நம்பாம தியேட்டருக்கு. சரி, ஓடிடின்றது ஒரு பூமான ஒரு மார்க்கெட் தான், அவ்வளவுதான். அந்த டைம்ல பூமான ஒரு மார்க்கெட்டு. அது அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து வந்தவங்க எல்லாருமே அதுக்கான பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அது அது அவங்களுடைய அவங்க லக்கின்னு வச்சுக்கலாம், இல்லை அவங்களுக்கு கிடைச்ச இதுன்னு இது ஒன்று வச்சுக்கலாம். அது முடிஞ்சு போச்சு, ஓகே. அவ்வளோதான். இதுக்கப்புறம் திரும்ப அந்த பழைய இதெல்லாம் வராது. அந்த எவால்வ் ஸ்டார்டிங்ல இந்த பூம் மாதிரி. ஆமா, அது எப்படி வரும்? வராதுல்ல. வரும் திரும்ப, ஏதாவது திரும்ப சம்பந்தமே இல்லாம இப்போ ஜியோவோ வேற ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு திரும்ப பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 10-20 படத்துக்கு வரலாம். அந்த மாதிரி அது வரலாம். அவன் ஒரு மாசம் ஒரு படம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 படம் 20 படத்தை வாங்கினா அந்த 20 படத்துக்கு வரலாம், அந்த ஜாக்பாட் கிடைக்கலாம். பட் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முன்னாடி இருந்த ஓடிடி மார்க்கெட் திரும்ப வரவே வராது. ஓகே, தேங்க்யூ பிரதர். ப்ரோ கார்த்தி ப்ரோ. சொல்லு ப்ரோ.
ப்ரோ நார்மலா லைக் உங்களுக்கு வந்து இந்த ஜாதி படம் எடுக்கிறதுலாம் பிடிக்காதுல்ல, ரஞ்சித் எடுக்கிற படம்லாம்? இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. படத்தை பொறுத்து இருக்குங்க. ஜாதி படம் எடுக்கும் இல்ல எல்லா நீங்க படத்தையும் நான் ஒரு நீங்க பார்க்கறதுல. மோஸ்ட்லி இப்படி தானே சொல்லுவீங்க, அதை எடுத்து எடுத்து இன்னும் கொஞ்சம் ஞாபகம் தான் படுத்துறீங்கிற மாதிரி. ஆமா, என்ன காட்டுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நீங்க ஜாதி படமா எடுக்கிறீங்க, இன்னைக்கு கரண்ட் பீரியட்ல எடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது எனக்கு. பெருமாள் காட்டுறீங்களா, அது பிரச்சனை இல்லை. 1980 கதையை வச்சுக்கிட்டு 90 கதையை வச்சுக்கிட்டு அப்போ ஒரு ஜாதி பிரச்சனை நினைச்சா அதை பதவிமா எடுக்கிறேன்னா, அது நடந்து முடிஞ்சு 1980 90 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊரே மாறி இருக்கும். அப்பயே இப்போ வந்து எடுத்து காட்டுறாத, அப்ப அதுதான் நம்ம குற்றச்சாட்டு. ஓகே, அப்போ அமரன் மாதிரி படத்துக்கும் இப்போ நீங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம்ல அங்க போனா கரெக்ட் கரெக்ட். பிரிச்சு பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே ப்ரோ இப்போ அதுவும் நிறையா. பாத்தீங்கன்னா இவங்க எடுத்தா அப்புறம் கரெக்ட் என்ன? ப்ரோ, இன்னொருத்தவங்க ஆப்போசிட்ல எடுத்தா எடுத்துக்க முடியல அவங்களால. அப்படின்னால ரொம்ப ஃபிளாஷ் பழைய விஷயங்கள் எடுத்து வந்து இப்போ பேச தேவையில்ல. பட் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற ஜாதி பிரச்சனையை பத்தி பேசலாம், அது தப்பு இல்லை. இப்போ மெட்ராஸ்லாம் இருக்குல்ல, நல்ல படம். ஓகே வரியொரு ஓகே பெருமாள் ஓகே. ஆனா கரண் நம்ம ஏத்துக்க முடியல அந்த மாதிரி. ஓகே ஓகே. அதுல எல்லாருமே கெட்டவங்களா கிடைப்பாங்க எதிர் தரப்புல. அந்த 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 மாதிரி ஒரு சின்ன 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 விஷயத்துல தான் வந்து தேவையில்லாம விமர்சனம் வருது. மெட்ராஸ்லாம் ரொம்ப நல்ல படம். கரண்ட் பாலிடிக்ஸ்ல என்னைக்கு ஜாதி அரசியல் எப்படி இருக்கு, ஒரு செரிக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத அவர் காட்டுறாரு. ஆனா அவரே வந்து ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு, செரிலாம் வந்து சூப்பரா இருக்கு, நாங்களாம் வந்து செரிலாம் செம்மையா இருக்குது, செம்மையா இருக்குதுப்பா செரிலாம் அப்படின்றாரு இவரே. ஓகே, படத்துல ஒண்ணு காட்டுறாரு, அவர் இது ஒண்ணு பேசுறாரு. பட் அந்த படம் நல்ல படம். தங்கலான் அந்த மாதிரி படம். படத்தை பொறுத்து தாங்க விமர்சனம். தங்கலான் தங்கலான் வந்து இல்ல, தங்கலான் வந்து பீரியட் படங்க. அது என்ன எடுத்திருக்காருன்னு தெரியல. அந்த அப்போ ரொம்ப பீரியட் அது. ஆனா சட்ட அவர் பேண்ட்லாம் சார்பட்டா கண்டுபிடிக்காத மாதிரி எடுத்தாலும் காலம் நல்லா நினைக்கிறேன். இருக்கும். சார்பட்டா மாதிரி எதுவுமே இல்லாம எடுத்தான். கங்கலான் விக்ரம் கெட்டப்ப பார்த்தா பயமா இருக்கு. கெட்டப்ப பார்த்து ஏமாந்துகிட்டே இருக்கும். பார்ப்போம் அடுத்த மாசம். கண்டிப்பா மேக்கிங் சூப்பரா இருக்கும். மிரட்டிடுவாரு மேக்கிங்ல, அதனால டவுட்டே வேணாம். மேக்கிங், ஆக்டிங் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா ப்ரோ அவருக்கும் சனாக்கும்? இல்லையே, முடியலையே. அதான் இந்த இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, பைசன்ல கூட சனா கிடையாதுல்ல. ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்றதுனால சனா இல்லையே அதுல. ராயன் எந்த மாதிரி ஜானர் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? அது கேங்ஸ்டர் தான், கேங்ஸ்டர். அதுல அந்த ஹீரோயினோட ரோல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க துஷாரா விஜயன் அவங்க இருக்காங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவர் தனுஷ் டைரக்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா வந்து நல்லா தான் நம்புறோம். பவர் பாண்டி அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு படத்தை. அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுப்பான்னு தான் நம்புறோம். கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. புதுப்பேட்டை 2 மாதிரி இருக்கும்ன்றாங்களே ப்ரோ. அது லோக்கல் கேங்ஸ்டர் கதை தான், அதுலயே வேற வெர்ஷன். ப்ரோ சிம்பு இப்போ தக் லைஃப்ல நடிச்சா இந்த படம் எப்போ ப்ரோ நடிப்பார், அவர் நடிக்கிற படத்தை? இந்த படமா
அது கரெக்டாக தெரியல ப்ரோ. அது ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. முடிச்சோன்னா எப்படி தாலி வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும் இல்லையா? அந்த டைம் வச்சுக்கிட்டே கூட எப்படி ஒரு 2 மாசம் ஆகும். சிம்பு பார்த்தா சூர்யாவுக்கு அண்ணன், சூர்யா தம்பி, சிம்பு அண்ணன்ற நிலைமையிலதான் இருக்கு. துல்கரும் ஜெயம் ரவி இல்லாததுனால சிம்பு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் தானே அந்த தக் லைஃப்க்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. இப்போ சிம்பு நடிக்கிறதா இருக்கிற அந்த கதை தான் வந்து ரஜினி நடிக்க வேண்டியதா இருந்தது. ஆமா அந்த கதை தான். இதே கதை. அதேதான். ஒருவேளை அப்ப அவரோட ஜட்மெண்ட் கரெக்டா தான் இருக்குமா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைரக்டர் இவ்வளவு பெரிய படத்தை எப்படி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல இருந்தாரு. அது உண்மை ஆயிடுச்சோ? யாருங்க? ரஜினியா? அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல இல்ல, அந்த படத்துல வார் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு, பாகுபலி மாதிரிலாம். அவருக்கு வந்து 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்றதுனால அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டல அதுல. மற்றபடி கதையா அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு மேல பிடிச்ச கதை வித்தியாசம் எடுக்க முடியும் வார் பேசுறதுல. புதுசா என்ன வித்தியாசமா எடுத்துட முடியும்? அவரு 3ஆம் பாலினமா தான் நடிக்கிறதா சொன்னாங்க. யாருங்க? அவங்கதான் வலைபேச்சு. ஒரு 2 யாரு? ஹீரோ வந்து நார்மலான எஸ்டிஆரா, வில்லனா இருக்கிறவர் வந்து 3ஆம் பாலினத்தரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது தெரியல ப்ரோ. இந்த படம் சொல்லுங்க, தேசிய படம் சொல்லுங்க. தேசிய படம் அதெல்லாம் தெரியல. அதான் டபுள் ஆக்ட், அதுதான் அவங்களே போஸ்டர்ல போட்டாங்களே, டபுள் ஆக்ட் இருக்கு. வேற யாருங்க ஸ்பீக்கர்ல? நீங்க அக்கா குருவி படம் வந்திருக்கா? இது அந்த படம் பாத்துறீங்களா? அக்கா குருவின்னு ஒரு படம் வந்துருச்சா? ரிலீஸ் ஆயிடுச்சு அது? இல்ல ப்ரோ, அதான் கேக்குறேன். அந்த குரங்கு படம் பாக்குறப்ப எனக்கு அந்த சில்ட்ரன் அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதோட தமிழ் ரீமேக் இது. ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா படம் வந்துச்சான்னு தெரியல. ஆமா, அக்கா குருவி வந்து சாமி எடுத்தாரு. ஆமா ப்ரோ, ட்ரெய்லர் பார்த்திருக்கேன், ஆனா வந்து படம் வந்துச்சான்னு தெரியல. அதெல்லாம் ஒரிஜினல் சில்ட்ரன் வந்து சூப்பரா இருக்கும். அதான் தெரியல ப்ரோ. அதை பார்த்துட்டீங்களா? விட்டுருங்க, அவ்வளவுதான். தமிழுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஆனா அது வேற யாருங்க? கார்த்திகை சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கூலில ரன்வீர் சிங் நடிக்கிறாராமே ப்ரோ, உண்மையா அது? இல்ல, கூலி சூப்பர் ஸ்டார் மூவி, லோகேஷ் மூவில ரன்வீர் சிங் நடிக்கிறாராமே, உண்மையா அது? இல்ல 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 இல்ல. ஓகே ப்ரோ, இன்னைக்கு தக் லைஃப்ல ஒரு போட்டோ வந்துச்சுல, அதுவும் வந்துட்டு அவங்க விட்ட ப்ரோமோவும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கே ப்ரோ. அது வந்து பீரியட் மாதிரி இருக்கு, பீரியட் போர்ஷன் மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் கரண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன என்ன ட்ரை பண்றாங்க? அந்த படத்துல நிறைய கெட்டப் இருக்கு அவருக்கு, கமலுக்கு. அதுல ஒரு கெட்டப் தான் ப்ரொமோல வந்தது. ஓகே, ரைட் ரைட் ப்ரோ. அப்புறம் இந்த ஜூலையே முடிஞ்சுன்ற மாதிரி ஸ்ரீதர் பிள்ளை போட்டிருந்தாரு ஷூட்டிங். அப்போ இந்த படம் இந்தியன் 3க்கு முன்னாடியே வந்துருமா தக் லைஃப்? அடுத்த வருஷம் தான். உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் ஆயிருமா? அடுத்த வருஷம். ஆமா, அடுத்த வருஷம் தான் ரிலீஸ். அப்ப இந்தியன் 3 இந்த வருஷமே வந்துருமா ப்ரோ? இந்தியன் 3 எதிர்பார்க்கலாம். இப்போ ஜூலைலேயே இந்தியன் வந்துருச்சு அப்படின்னா இந்தியன் 3 வந்து டிசம்பர் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்தியன் 1 ஓடுமான்னு தெரியல, இல்ல 3 வரையா ப்ரோ?
எடுத்துட்டாங்களே ஆல்ரெடி, எடுத்தாச்சு முடிச்சாச்சு. கார்த்திக் இந்தியன் 2 கன்ஃபார்ம் ஓடுங்க, என்ன டவுட்டு? சங்கர் படம்லாம் ஓடாம இருந்தது கிடையாதுல. இல்லைங்க இந்த ட்ரெய்லருக்கு ப்ராமிசிங்கா இல்லை, ஸோ அதை வச்சு தான் ப்ரோ ஜட்ஜ் பண்ணேன். அது ட்ரெய்லரே கிடையாதுங்க, அது ஒரு கிளிம்ஸு. பட் அதை தாண்டி அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருவாங்க. அப்புறம் ஐ படம் கூட சரியா சரியா ரிவ்யூஸ் எல்லாம் வரலன்னா கூட ஓரளவுக்கு ஓடிடுச்சுல ஐ படம் கூட, விக்ரமோட மீதி படத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஐ ஐ ஐ அது இதெல்லாம் இல்லைங்க, ஒரு பெரிய படம் வந்தாலே எல்லா ஆடியன்ஸும் பார்த்துருவாங்க. அது ஒரு சர்க்கஸ் எக்ஸிபிஷன் இதெல்லாம் போற மாதிரி எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் பேடா வரலாம், பட் இந்த படம்லாம் மினிமம் கேரண்டி, இந்த படம்லாம் ஓடிடும். அதாவது நெகட்டிவ் கூட பார்ட் 3 விட்டுருவாங்க, கரெக்ட் தானே? அதெல்லாம் விடாம இருக்க மாட்டாங்க. ஆமா, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கார்த்திக் ப்ரோ, இன்னைக்கு அந்த இந்தியன் 2 ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லியிருந்தா இருப்பாருங்க, இன்னும் ஒரு சாங் ஷூட்டிங் இருக்காமா. அது எப்போ எடுப்பாங்க? இப்போ ஜூலைல ரிலீஸ்னா எடுத்துருவாங்களா அதுக்குள்ள? அது தெரியல ப்ரோ, எடுத்துருவாங்க. சாங்கெல்லாம் நீங்க எடுத்து ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா, அது ஒரு இல்ல இவரு தக் லைஃப் கெட்டப்ல இருக்காருல்ல, அது கேக்குறேன். கமல் அவருக்கு மேக்கப் தானேங்க, அவருக்கு மேக்கப் தானே, இந்தியன் தத்த மேக்கப் தானே. ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ, அடுத்த அட்லி வந்து ரன்வீர் சிங்கோட தான் சேர்ந்து படம் பண்றாருங்களா? தெரியல ப்ரோ. எத்தனை ரன்வீர் சிங் படம் பார்த்துருக்கீங்க நீங்க? இல்ல வலைபேசி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரன்வீர் சிங்கோட சேர்ந்து படம் பண்றது மாதிரி. அவர் அந்த அம்பானியோட கல்யாண ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு, பட் இருக்கும், டாக்ஸ் இருக்கலாம். தேங்க்யூ. ராம்சன் இருக்காரா? ராம்சன் தான் நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்டா. எது நேற்று ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. யாரு? அந்த ஆங்கிள் சொல்ல வாய்ப்பு ஏதாவது அவங்க இன்ட்ரெஸ்டா இறங்கிருந்தா ஏதாவது நடந்திருக்கும் மாதிரி சொல்றேன். அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அஜித்துக்கு. அப்படி யார் ராபின்சன் சொன்னாரா நேற்று? ராபின்சன் நேற்று சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் மேல கூப்பிடுங்க மைக்கு. ப்ரோ மறந்துட்டீங்களா எல்லாத்தையுமே? நான் மறந்துட்டு சொல்றேன், நான் நேற்று பேசுனது அதுக்கு நான் தான் பதில் சொன்னா. ஆமா ப்ரோ, நாங்க பேசுறப்பெல்லாம் வந்து அவருக்கு சார்பா பேசிருக்கீங்க. நேற்று அவரு பேசுறப்ப வந்து எங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயம். அப்படியே பேசுனேன். ஆமா, அந்த வந்து துணி பேசுறது பேசுறது அடுத்த நாள் என்ன பண்ணாரு உங்களுக்கு நிறைய இது படார்னு அடிச்சிட்டீங்க நேற்று. அந்த ஏடிஎம்கே சொன்ன கூட இது மாதிரி நிறைய உருட்டுகள்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. அஜித் வந்து அரசியலுக்காக வரமாட்டாருங்க, வரவும் முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து
ஸ்ட்ராங்கான ரசிகர் மன்றமும் கிடையாது. எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு. அதை தாண்டி அவர் வந்து ஈஸியாக வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. அவர் தமிழர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு. 2வது இத்தனை நாளாக எங்கே இருந்தார், எதுக்குமே பேசாதவர் இப்போ ஏன் வர்றாரு அப்படின்னு பேசுவாங்க. ப்ரோ ஒரு பேட்டியில நான் தமிழ்னு சொல்லியிருக்காரு bro. ஆனா இது இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, இந்த விமர்சனத்தை வந்து நீங்கள் எத்தனை பேர்த்து கொண்டு போய் சேர்த்துவீங்க நீங்கள்? பிரதர் அதை தாண்டி அவர் ரொம்ப பிரைவேட்டான பர்சன் பிரதர். அவருக்கு அரசியலே பிடிக்காது ப்ரோ. நிறைய இன்டர்வியூ மென்ஷனே பண்ணியிருக்காரு. So, அவர் ஏன் அரசியல் வரணும்? அவர் ஜாலியா இருக்காரு, அப்படியே இருக்கட்டும் ஹாப்பியா. அப்படியே இருக்கலாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். சினிமான்னு இருந்துச்சுன்னா சினிமாவில் மட்டும் இருந்தாருன்னா செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு வரணும்? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கமல் கூட அப்படிதான் சொன்னாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டாரு. ஏன் வந்தாரு? அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்றாருல ஏன் வந்தான்னு. அவர் விக்ரம்னு ஒரு படம் வரும், தக் லைஃப்னு ஒரு படம் வரும், மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. நினைச்சிருந்தா ஏன் வர போறாரு அவரு? அவருக்கு அந்த மாநிலங்களவை எம்பி தான் வேணும்னு சொல்லி நினைச்சிருந்தா வந்து இளையராஜா மாதிரி வந்து எதுவுமே பண்ணாமலே வந்து ஆயிருக்கலாமே bro அவரு. ஆக்கியிருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாததாங்க. அரசியல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. அது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் கட்சியை காப்பாத்துறது, கட்சியை மெயின்டைன் பண்றது, இந்த இந்த வேலையெல்லாம் வந்து எலெக்ஷன்ல பெரிய தலை. எவ்வளவு ப்ரோ லாஸ் ஆயிருக்கும் கமலுக்கு? 2 எலெக்ஷன்ல 2019-21ல செலவு பண்ணது. ப்ரோ காசோட பேர் தான் ப்ரோ அதிகமா லாஸ் ஆச்சு அவருக்கு. பணமா பெருசா அவங்க வந்து அஃபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்களோ, எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க ஒயிட்ல தான் பண்ணுவாங்க. சில கொடி இருக்கும், கோடி கணக்கெல்லாம் இருக்கும். 21 அப்போ 50 கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு எலெக்ஷன் கமிஷன்ல. அந்த கணக்கு வச்சுக்கலாமா? அவ்வளோலாம் செலவு பண்ணிருக்க மாட்டாருங்க. அவ்வளோ பண்ணிருக்க மாட்டாரு, கம்மியாக தான் பண்ணுறாரு. ஓகே ஓகே. ப்ரோ வேற யாரு? கடைசியா என்ன படம் ப்ரோ பாத்தீங்க தேட்டர்கள் இல்லாம? பிரேமலு பார்த்தேன். எனக்கு பிரேமலு பெருசாலாம் பிடிக்கல. ஆமா, அதை விட சூப்பர் படம் எஸ்எம்எஸ் இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு நம்ம ஊர்லயே. நிறைய வந்திருக்கு. இந்த பயலுக்கு தான் இந்த ஐயப்ப மாதிரி பசங்கலாம் கேட்டா நம்மள பூமர்ன்றவனுங்க ஏதாவது ஒன்று சொன்னோம்னா. பிரேமலு பிடிக்கல. இந்த பாலாஜி சார் இருக்காரு, அவர் அதுக்கு மேல. பிரேமலு தமிழ்ல பாத்தீங்களா மலையாளம்ல பாத்தீங்களா ப்ரோ? தமிழ்ல பார்த்தேன். நீங்க கரெக்ட். நீங்க மலையாளம்ல பாருங்க ப்ரோ, கொஞ்சம் ஒர்க் ஆகும் சீரியஸா. மலையாளத்துல பார்த்தா மட்டும் இல்ல ப்ரோ, லைக் வேற சீன் வந்துருமா? இல்ல அந்த படம் ஆக்சுவலா தமிழ்ல பார்த்தவங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா மலையாளம்ல பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வாட்ச்லயே ஃபன்னா இருந்தது. அதுக்காக திருப்பி மலையாளத்துலாம் பார்க்க முடியாதுங்க. நான் பாருங்க, நான் அப்பயே உங்களை மலையாளத்துல தான் பார்க்க சொன்னேன். சரி விட்டு, நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க, செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஆவேசம்லாம் பார்க்கல ப்ரோ. ஆவேசம் பார்க்கலாங்க, அது பார்க்கணும். எல்லாம் தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்றாங்க. ஓடிடில வருது இந்த வாரம். பார்ப்போம். இந்த வாரம் முடிஞ்சா தியேட்டர்ல பார்ப்போம். தியேட்டர்ல தான் ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும். தனியா பார்த்தா அது வந்து கிரிஞ்ச் ஆயிடும். அதுவுமா? ஆமா ப்ரோ, அது தியேட்டரிக்கல் மெட்டீரியல் தான். அது தியேட்டர்ல பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஓடிடில இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுல பார்த்துருவோம்.
இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க ஒரு படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, அப்போ வந்து ஒரு ரிலீஸ் மாதிரி இருக்கு, அப்புறம் ஓடிடில வரப்போ இன்னொரு ரிலீஸ் மாதிரி அப்போ ஒரு தடவை கொண்டாடுறாங்க. இது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து வேற, அது சாதாரணமா நமக்கு இருக்க மைண்ட் செட் தானுங்க எல்லாமே. ஆனா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல லாப்பட்டா லேடிஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் நான் பாருங்க, ஜாலியா இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ட்வீட் எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு ட்வீட் இருக்கும், கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கமெண்ட் இருக்குன்னு வைங்க. அந்த 5 கமெண்ட் படிக்கிறீங்க, 5 பேரை திட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ட்வீட்டுக்கு, ஏதோ ஒரு ட்வீட்டுக்கு சம்மந்தமா, ஒரு அரசியலோ சினிமாவோ ஏதோ ஒன்று. இப்போ வில்லுக்கு இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டேன், வில்லு 21 ரிலீஸ் ஜூன் அப்படின்னு போட்டேன். கீழே வந்து ஒரு 20 பேர் திட்டுறானுங்க, விஜய் ஃபேன்ஸ் மாதிரி ட்ரோல் பண்றானுங்க, அப்புறம் கோட் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த வரான் இல்லையா, அவனுக்கான ஒப்பீனியன் இருக்காது அங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த கமெண்ட்ஸை படிப்பான், திரும்ப அவன் கோட் பண்ணி யார் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பான். அதை பார்க்கும்போது அவனோட ஒப்பீனியன் அதுதான். ஒரு 15 பேர் கமெண்ட் போட்டிருக்கானுங்களே, கழிவு ஊத்திருக்கானுங்களே, இதுதான் இருக்குமே தவிர இதை தான் அவனுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். திரும்ப அவன் ஒரு ட்வீட் போடுவான், எல்லாரும் திட்டானுங்க நம்மளும் திட்டுவான். இதான் தர்மடி ஃபார்முலா தான். எல்லாரும் அடிக்கிறாங்க நம்மளும் அடிப்போம். எதுக்கு அடிக்கிறான் அதெல்லாம் தெரியாதுங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க நம்மளும் அடிப்போம். அதான் எல்லாரும் பாராட்டுறாங்க நம்மளும் பாராட்டுவோம். 2 விஷயம்தான் இங்கே சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் பாசிட்டிவாக போடுறாங்களா, சூப்பர் ஃபயரு மாசு அப்படின்னு போடுறாங்களா, நம்மள ஒரு மாசு ஒரு ஃபயர் விட்டுருவோம், முடிஞ்சு. எல்லாரும் திட்டுறானுங்களா, நம்மள திட்டி விட்டுருவோம். எல்லாரும் குத்துறானுங்களா, நம்மள ஒரு 2 குத்து குத்திக்குவோம், அவ்வளோதான். இது இங்க இருக்கிற காமன் மென்டாலிட்டி இதுதான். இங்க யாருக்கு இங்க வந்து பர்சனல் ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு? யாருக்காவது இருக்கா? எவனா ஒருத்தன் வந்து, நேற்று நான் ஒருத்தட்ட பேசி கூட சொல்லிட்டு இருந்தேன், பாஷா இப்போ வந்துச்சுன்னா எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூ போடுவான் பாஷாக்கு. இப்போ வந்தா அதுக்கு கீழே ஆமால, அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பரா இல்லையே, கீழே ஓவர் ரேட்டடாக பேசிட்டு இருக்கானுங்க பாஷாவை சொல்லுவான். ப்ரோ அதை ஆனா ஆராய்ச்சி பண்ணி சில பேர் போட்டுருக்காங்க ப்ரோ ரிவ்யூ மாதிரி. அதுதாங்க சொல்றேன், அதை சொல்லுவான். அதுக்கு கீழே வந்து 4 பேர் கமெண்ட் பண்ணுவான், அதை பார்ப்போம். அதை சோஷியல் மீடியாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதாங்க மொத்தமாவே. அடுத்தவன் என்ன சொல்றானோ அதை வந்து கேட்டுக்கிறது, அவ்வளவுதான். ஒண்ணு அதுக்கு எதிர்த்து பேசு, இல்லைன்னா அவன் கூடயே சேர்ந்து ஜால்ட்டாடி. 2 விஷயம் தான். அந்த பாஷா படத்தோட ஃபர்ஸ்ட் டைலாக்ல வந்து ரஜினி வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்கும், ஏதோ கம்மியான ஒண்ணு வந்து ஒரு ஜனராஜ் வந்து காசுலாம் கொடுத்து ஆட்டோக்காரில் ஏதாவது அதுதான் சொல்றாங்க. அதுதான் சொன்ன பாஷாவே. பாஷா இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் பேசியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல லாஜிக் இருக்கா, 2வது சீன்ல லாஜிக் இருக்கா, அவர் பாம்பேல இருந்தாராம், அவர் யாரும் இங்க தெரியாதா, இந்த லாஜிக் அந்த லாஜிக் இல்லையா, அந்த லாஜிக் இருக்கா, இந்த லாஜிக் இல்லையா, அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதான் ப்ரோ, அந்த நேரத்துல வந்து 10,000 கொடுத்து உதவுவாரு. அடுத்த சீன்லயே வந்து தாமு வந்து கேட்பாரு, 1000 ரூபாய் கேட்பாரு. பணம் கொடுக்கறதும் தப்பு, கேட்கறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இப்ப யோசிக்கிறீங்களா? கரெக்ட். இந்த அளவுக்கு யோசிக்கிறோம்ல, இந்த அளவுக்கு நம்ம அப்படி அந்த அளவுக்கு அவ்வளவு யோசிக்க மாட்டோம். அன்னைக்கு இவரு கொடுக்குறாரு, அவரு கொடுக்க மாட்டாரு. இங்க நிறைய படங்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த அடியாளுங்களாம் வருவானுங்களா, அடியாளெல்லாம் வெட்டிடுவானுங்க ஹீரோலாம் அடியாலாம் வரும், அருவா எடுத்துட்டு வருவான் பாருங்க, கத்திட்டு வருவாங்க. அவனெல்லாம் பிடிச்சி கழுத்தை இருக்கிறது, அவனை வெட்டி கொள்றது எல்லாத்தையும் பண்ணிடுவானுங்க. கடைசியாக அவனெல்லாம் வெட்டிட்டு போய் வில்லன்ட்ட போய் பேசுவானுங்க, நீ திருந்துவன்னு நினைக்கிறேன், இனிமேட்டா திருந்து அப்படின்னு வந்துடுவாங்க. டேய் ஏடா 15 பேர் அவன் அடியால 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தான், அவனெல்லாம் வெட்டிட்டு வந்து இவனை மன்னிச்சு விடுறியே, அதுக்கு அவனை அந்த மாதிரிதான். இதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சிங்கன்னா கிரிஞ்சா தெரியும். ஆனா இப்ப நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, ரொம்ப இன்டெலெக்சுவலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால தெரியும். ப்ரோ அதே மாதிரி அதே படத்துல விஜயகுமார் வந்து சத்தியவாங்க தான் சாவாரு, நீ வந்து தங்கச்சிக்கெல்லாம் நல்லபடியா எல்லாம் பண்ணணும், ஆனா இந்த பாஷாவா இல்ல மாணிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஆனா அந்த சீன்லயே அந்த டாக்டருக்கு படிக்க வைப்பாங்களா அந்த ஒரு பொண்ணை,
அப்போ வந்து பொண்ணை சேர்க்கிற அந்த டாக்டரா படிக்க வைக்கிறதுக்கு வந்து மாணிக்கம் பண்ண மாட்டாரு. விஜய் ஃபேனா? சொல்லிதான் வந்து யார் பேசுறது? ஷோ டைமா? இல்ல நான் இவ்வளவு வன்மத்தை கேட்கும் போது தெரியுது. வன்மல்ல, ஒரு பண்ணுக்கு சொல்றேன் ப்ரோ. அதுல சத்யா அப்படி பண்ணிருப்பாரு, ஆனா இதுல சத்யத்தை மீறி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கார்த்திக் ப்ரோ அவருக்கு இதான் வேலையே. அப்படி சொல்லுங்க, இது ஒரு பொண்ணுதான். இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல அதுல சத்யா அந்த மாதிரிதான் பண்ணிருப்பாரு. ஆனா நீ வந்து இருக்கலாம் ஒரு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பிளாஸ்டிக் சீனை. விஜயகுமார் அப்படிதான் சத்யா ஞாபகம் இருக்குங்க, எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. நீங்க எல்லா படமே அப்படிதாங்க இருக்கும். எல்லா படமே எடுத்தீங்கன்னா சீன் பை சீன் குறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் இருக்கும். அது இப்ப இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்க, என்ன படம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு படம்னா அந்த சீனை பிடிச்சிக்கிறது, இப்படி வந்து மாறிட்டோம் நம்ம. அது தப்பு சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு தான் யோசிக்கிறாங்க. ஷோ டைம்ல ரொம்ப மோசம் ப்ரோ. நீங்க பாஷா சொன்னீங்க, பரவாயில்ல, அது ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்த படம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கமல் வந்து விக்ரம் படம் பண்ணாரு. அதுல குழந்தை வந்து ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரில தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கால போய் மெக்சிகோல போய் அந்த குழந்தை இருக்குமா. அமெரிக்காலே ட்ரக் ஃப்ரீ தாங்க. அப்புறம் எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு யூபியில போய் வைப்பாங்க. யூபியில எங்க எஜுகேஷன் இருக்கு? இவனுங்க இப்ப வரைக்கும் இப்படிதான் ப்ரோ பண்ணுவானுங்க. தொடரும் ப்ரோ அது. என்ன படம் ப்ரோ? பயங்கரமா யோசிக்கிறீங்க பாருங்க. உலக அரசியல் விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ் ஷாட்ல வந்து இந்த இந்தியால இருந்தா ட்ரக் இருக்கு, ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரில தான் குழந்தை பிறக்கணும், பேரன் இதுவா இருக்கணும் சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போவோம். அமெரிக்கால ட்ரக் ஃப்ரீ தான், அது இந்தியால இருந்துருக்கலாமே. அப்புறம் எஜுகேஷன் என்ன சொல்லிட்டு கொட்டா போட்டு யூபில வைப்பாங்க. யூபில எங்க எஜுகேஷன் இருக்கு? அதே மாதிரி ப்ரோ அந்த பாம்பு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. பாட்ஷா வந்து எங்க வச்சிருக்கீங்க நீங்க பாருங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அந்த படத்துல அந்த டைலாக் எல்லாம் இருக்காது. சொசைட்டியை வந்து ட்ரக் ஃப்ரீயா இருக்கும்னு அவனு சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அது எப்பயோ ஒரு இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன் நீங்க சொல்றது. பாஷா பத்தி பேசுறீங்களா, விக்ரம் பத்தி பேசுறீங்களா? விக்ரம் பத்தி தாங்க சொல்றேன். இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சீன் அது. அதுக்கு கிளைமேக்ஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு, லிங்க் இருக்கு? இல்ல ப்ரோ, நம்ம படம் முடிச்சிட்டோனே பேட்மேன்ல கடைசியா சொன்னாங்களா? அந்த மாதிரி கிடையாதுல்ல. ஆமா கமல் சொல்லிருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு மூச்சு குச்சின்னு ஒரு டைலாக் பேசுவாரு, ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரில பிறக்கணும், குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு அவரோட ஆசைங்க. அது அவரோட ஆசைங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும், இங்க இருக்கவங்களாம் கொல்லணும், இதை பண்ணணும், ட்ரக்லாம் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது அவரோட ஆசை. அதுக்குன்னு சொல்றாரா யூஎஸ்ல தான் ட்ரக் இல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் ஏத்தி விட்டாரா? இல்ல சீன் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னன்னா இந்த கண்ட்ரி அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கிளைமேக்ஸ் ஷாட் ஏன் யூஎஸ்ல வச்சாங்க? கமல் அங்க குழந்தைய பாக்குற மாதிரி அந்த ஷாட் எடுத்துக்க கூடாது. அப்போ கரெக்டா நீங்க திருப்பி ஒரு வாட்டி படம் பாருங்க. இல்ல நான் திருப்பி எல்லாம் பார்க்க தேவையில்ல. நீ சொல்ற சீன் கரெக்ட் தான், சரியா? சொல்ற சீன் கரெக்ட் தான், திருப்பி எல்லாம் பார்க்க தேவையில்ல. ஆனா நம்ம அது மேட மிஸ்டேக்னா, அது தப்புனா. அது என்ன மிஸ்டேக் எனக்கு புரியலையே. இல்லனா இப்போ அவங்க நம்ம கதை விக்ரம் அத ட்ரக் ஃப்ரீ கண்டினியூ எனக்கு கைலேசா போறதா? கைலேசான்னு காட்டுவோமா? எங்க காட்டுறது சொல்லு. இல்லனா நீங்க சொல்ல வரது கரெக்டா புரிஞ்சுக்கோங்கண்ணா. இப்ப எப்படின்னா அதுல வந்து அவர் என்ன சொல்லுவாரு, கண்ட்ரிய வந்து நம்ம வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்படி இப்படியே டைலாக் எல்லாம் பேசுவாங்க, ட்ரக்கை ஒழிக்கணும், இது பண்ணணும்ட்டு. ஓகே, அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு அடுத்த ஷாட் கட் பண்ண கிளைமேக்ஸ்ல வந்து யூஎஸ்ல இருப்பாரு. அடுத்த ஷாட்லாம் கிடையாது, சும்மா அடுத்த ஷாட்லாம் கிடையாது. அவர் சொன்ன டைலாக் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வர, முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கதானே இருப்பாங்க. அதுதான் சொல்றீங்க, இன்டர்வலுக்கு அப்புறம் வர டைலாக் அது நீ சொல்றது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது வந்து இதெல்லாம் முடிஞ்சு அவருடைய மருமகளும் பேரனும் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அப்ப காட்டுவாங்க.
அங்கங்க ட்ரக் ஃப்ரீ வந்து யூஎஸ்ல இருக்கு அப்படி ஆமா இப்படின்னு யூஎஸ்ல எங்க ட்ரக் ஃப்ரீ சொன்னாங்க? தான். யூஎஸ்ல ட்ரக் ஃப்ரீ தானா? கரெக்ட். அது அது எங்க அந்த அந்த படத்துல எங்க சொல்லியிருக்காங்க அதை மீன் பண்ணி? அவங்க வந்து இல்ல ஃபாரின் போயிட்டாங்க, அதுக்கு அவ்வளவுதான். அதுதானா அவர் இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு வச்சு டைலாக் எல்லாம் சீன் வச்சுட்டு லாஸ்ட்ல அங்க காட்டும் போது எனக்கு புரியலையே. அந்த மாதிரி இருந்தது என்ன புரியல? என்ன புரியல? இப்போ இங்க தமிழ் சினிமா ஆஸ்கர் கார்த்தி எடுக்கிறாங்க. இல்ல 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 ஆமா என்ன ஆமா புரியல? நான் என்ன கண்டிப்பா புரியல? எடுக்கிறாங்க. நான் நிறைய பேர் இல்ல அது கேம் பண்ணி ஆஸ்கருக்கு எடுக்கிறாங்கன்னா அப்ப எப்படி அரண்மனை ஹிட்டா இல்ல எப்படி விக்ரம் ஹிட்? இப்ப ஆஸ்கர் எடுக்கிறனா ஆஸ்கர்ல மட்டும்தான் பார்த்து ரிவ்யூ ஒருத்தர் பண்ணிட்டு கை தட்டிட்டு 4 ரவுண்டு போவாங்க. போட்டு வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பான். ஹலோ யோ இரியா, பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க அவர்கிட்ட. ஹலோ அந்த இந்த சோசியல் அண்ணா மீடியால அண்ணா இருக்கவங்க அண்ணா அண்ணா ஒரு இன்னொரு டவுட் எப்படிலாம் யோசிக்கிறேன், எப்படிலாம் வினோதமா விசித்திரமா அண்ணா 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 இல்ல நான் இன்னொரு டவுட் கிருத்திரம், அந்த அந்த அது வடிவேல் சொல்ற மாதிரி கிருத்திரமா யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? சரி, புரியல. யூஎஸ்ல ட்ரக் இருக்குன்றது எப்ப கண்டுபிடிச்ச நீ? பாஷாவுக்கு நான் சொன்னது கொஞ்சம் லாஜிக்கா இருந்தது. இல்ல யூஎஸ் ட்ரக் நம்ம ஊர் கம்பேர் பண்ணா யூஎஸ்ல ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரி தான் யூஎஸ். மெக்சிகோ வந்து ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரி தானா? அவர் சொல்லவே மாட்டாருல. ஆனா கமல் சொல்லவே மாட்டாரு. நான் வந்து ட்ரக் நீங்க படம் பாருங்க. யூஎஸ்ஏல ட்ரக் ஃப்ரீனா ட்ரக் இல்லையாங்க? ட்ரக் அதுதான் சொல்றேன். இங்க அந்த ஊர்ல ட்ரக் இல்லாத கண்ட்ரில தான் இந்த குழந்தை வளரணும்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் பேசிட்டு யூஎஸ்ல இந்த குழந்தை இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. அது பர்சனல் ஒப்பீனியன் தான். அண்ட் மோர் ஓவர் அந்த மூவில எனக்கு இன்னொரு பெரிய கிரிஞ்சா இருந்தது என்னன்னா, ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப அப்படியே பார்த்து இருப்பாரு. அவர் யாரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அப்ப எப்படி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ஸ்டாக் பண்ணி விஜய் சேதுபதி தலையை வெட்டினா? அது எனக்கு புரியலையே. கட் பண்ணா அதுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க வந்து ஹிஸ்டரி அப்படி இப்படி எக்ஸ்வைசெட்லாம் சொன்னாங்க. எப்படி அதுக்கு இருக்கிறதுலே உண்மையா சொல்ல போனா விக்ரம் வந்து ஓவர் ரேட்டட் ஷிட். அது குப்பை படம் அது விக்ரம். சீரியஸா நீங்க நல்லா பாருங்க. சீரியஸாண்ணா இல்லண்ணா. இப்ப அது எப்படி ஹிட் ஆச்சுன்னு அந்த 7வது ஒண்டர் பிலிம்னா அது. நான் அந்த படத்தை பத்தி நான் அவ்வளவு செய்வேன் உட்காந்து. நீங்க கடைசியா பார்த்த படம் உங்களுக்கு எந்த படம் பெஸ்டா இருந்துச்சு சொல்லுங்க. புரியல. நான் கடைசியா எந்த படம் பார்க்கல. என்ன இங்கிலீஷ் படம் இல்ல தமிழ் படம் ஏதாவது எந்த படம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? எனக்கு கடைசியா பார்த்த படம் நல்லா இருந்த படமா ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா நான் அதிகமா நாவல்ஸ் புக்ஸ் தான் படிக்கிறேன். படம் அவ்வளவு உங்களோட ஒப்பீனியன் இங்க லீகல் ப்ரோ. ட்ரக் ஃப்ரீ யார் ப்ரோ சொன்னா? நார்த் அமெரிக்கால தவிர நானும் இருக்கேன். கஞ்சா லீகல் செல் ப்ரோ. கஞ்சா லீகல் ப்ரோ. இங்க கேனபிஸ் ஷாப்ண்டே இருக்கு. ரவின்சன் சொல்லுங்க. ஷோ டைம் உங்களுக்கு என்ன ஏகேஎம்ல என்ன அவ்வளவு தனிப்பட்ட வன்மம் கோவம்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டே இருங்க. டிவிக்கு வருது வருதா எப்படி பார்ப்போம். அந்த டைம்ல பார்த்துப்போம். ஆனா உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க என்னைக்கு வந்தாலுமே இப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லப்பா சாமி. வந்து ரீசெண்டா நாங்க வந்து துணிவு வாரிசு டைம் சண்டை போட்டோம். அந்த டைம் வேற. பட் ஆனா நீங்க வந்து எடுக்கிறதுக்கு இது எல்லாமே அஜித் வச்சுதான் பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அது இருந்து போட்டோம், நல்லதுதான். இது மாதிரி ஆளுங்க சண்டை போட தான் வந்து இந்த இன்னும் நல்லா இருக்கும். புரியுதா? சோசியல் மீடியால அப்படியே இன்னும் ரஜினி திட்டிக்கிட்டு அஜித் விஜய் பத்தி பேசல. ரஜினி நம்பர் 1 எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ உலக தெரிஞ்சே போச்சு. ஜெயில தான் அஜித் விஜய் பேசல. அஜித் விஜய் பேசல. ரஜினி விஜய் பேசுங்க. இவங்களை கண்டுக்காதீங்க. இவங்களை யாரும் கண்டுக்காதீங்க. இனிமேட்டு ரஜினி விஜய்னு பேசுங்க. உங்களை யாரும் கண்டுக்காதீங்க. உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இனிமேட்டு ரஜினி விஜய்னு பேசுங்க. இவங்களா பேசிதான் உங்களுக்கு லைம்லைட் கொடுத்துட்டு இருக்காங்க இத்தனை நாளா. ஆமா இவங்க லைம்லைட் கொடுத்தனால துணி ஓடி. எதுக்கு பேனர் கிழிச்சிங்க? எதுக்கு வந்து பேனர் கிழிச்சிங்க? எதுக்கு வந்து பேனர் கிழிச்சிங்க? மே 1 படம் ரிலீஸ் ஆகுது. எதுக்கு கில்லி பேனர் கிழிக்கீங்க சொல்லு? யோ சும்மா நீ சம்பந்தம் எல்லாம் தூக்கத்துல இருந்து பேசுற. அவன் ஏதோ கிழிச்சிருப்பான். ஒரு ஃபேன் ஒருத்தன் பண்ணாங்களா எல்லாருமே அப்படியே மன்னிப்பு கேட்டீங்க?
இப்ப எல்லாரும் யாரு கேட்டாங்க? யாரு சும்மா யாரு கேச்சாங்களோ அவங்க தான் கேட்டாங்க. ஒருத்தன் அவன் வந்து போதையில பண்ணுவான், ஒருத்தன் போதையில இருந்து உளுந்து செத்து போயிட்டான். அப்ப எல்லாருமே அப்படி இருப்பானா? அவனுமே ஃபார்ம் தானே, உங்க கூட்டாளி தானே. ப்ரோ ஒரு ஃபேன் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து கியூ வந்தோடனே அவர் தண்ணி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களே உண்மை என்ன தெரியுமா கார்த்தி, இன்னும் இவங்க ஃபேனாவா தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன வேணா சொல்லிக்கலாம், நீங்க சோசியல் மீடியா இருந்தாலும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் மாறி இருக்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். இது எல்லாம் இன்னும் 99.9 அதே பார்த்து சண்டை எதுக்கு போட்டு மாறணும், எதுக்கு மாறணும்? மாறாத. நான் தான் சொல்றேன், மாறாத. சந்தோஷம் தான் எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். இது எனக்கெல்லாம் டபுள் ஹாப்பி தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே சண்டை போட்டு ரஜினி ஃபேனா அஜித் ஃபேனா ப்ரோ நீங்க? நீ இல்ல ஒரு ரியாலிட்டி ஃபர்ஸ்ட்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல அதான் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். இல்ல அவர் வந்து ரஜினி படம் வரப்ப ரஜினி ஃபேனா மாட்டிடுவாரு, விஜய் படம் அஜித் படம் வரப்ப அஜித் ஃபேனா மாட்டிடுவாரு. அப்படி கூட்டணி கட்சி அது. கூட்டணி கட்சி தான் ஐஎன்டி கூட்டணி தானே போட்டிருக்காரு. ஐஎன்டி அலைன்ஸ் மாதிரி அது. நீங்களே அலைன்ஸ் தானே போட்டுருக்கீங்க மாம்பழம் எல்லாத்தோட. என்ன டக்குன்னு விக்ரம் ஷிட் எல்லாம் சொல்லிட்டாரு அவரு. சரி விடு சொல்றீங்களா? நீங்க இந்த விஜய் போன அப்புறம் அஜித் வந்து நம்பர் 1 ஆயிடுவான்னு சொல்றீங்க. எப்படி என்ன எப்படி அதெல்லாம் சொல்றீங்க? இருக்கிறப்ப வந்து நம்பர் 1 ஆகும் அப்படி சொல்ற வேற. விஜய் போனோட நாங்க தான் நம்பர் 1, எங்களை யாரும் அழிக்க முடியாது அப்படிலாம் சொல்றீங்க. நம்பர் 1 இல்ல நாங்க சொல்லல ஜி, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் காலியா தான் வரும். அது எனக்கு போறாரா திருப்பி வருவாரா அது அதே இன்னும் கன்ஃபார்மா தெரியலையே. கடைசி படம்ங்கிறாங்க, எதுவுமே கடைசி படம் எதுவுமே ஃபைனலா சொல்லல. திருப்பி கூட நடிக்க வரலாம் அவரு. ஓகே ப்ரோ, நம்பர் 1 இடம் காலியா இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து விஜய் தான் நம்பர் 1 சொன்னேன் ஜி. நான் சொன்னது விஜய் போறாருன்னு தான் சொன்னேன். இப்ப நீங்க தானே சொன்னீங்க நம்பர் 1 என்ன. நீங்க என்ன முன்ன அது பழைய மேட்டர் ஜி, எல்லாம் பேசிட்டே இருக்கலாம். அந்தந்த டைம்ல யாரு கன்சிஸ்டன்டா நிக்கிறோமோ அதான். கார்த்தி தளபதி 69 இந்த பேஷன்ஸ் இன்னைக்கு கூட சொல்றாங்க. பேஷன் ஸ்டுடியோ தான் ஃபர்ஸ்ட் காப்பியே, அது வலை போய் சொல்லுங்க. இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்படி பர்பஸ்ல பேஷன் இவங்களை பத்தி சொல்றாங்க? அது வந்து ஜெகதீஷ் வந்து பேஷன் ஸ்டுடியோஸோட 2-3 படம் டைப்ல பண்றாரு. இந்த லைன் ப்ரொடியூசரும் ஃபர்ஸ்ட் காப்பி அதை வச்சுட்டு அவங்க என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா விஜய் கூட ஜெகதீஷ் இருக்காரு, ஜெகதீஷ் கூட யார் இருக்காங்க, ஜெகதீஷோட க்ளோஸா யார் இருக்காங்க, இப்படிதான் அவங்க ட்ராக் பண்ற விஷயமே இதுதான். லலித் ஓகே லலிதா இருக்கும் அப்படின்னு ஒரு வாரம், அதுக்கப்புறம் லைன் ப்ரொடியூசர் சொல்றாங்களே, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல ரிலீஸ் பண்றதும் அது ஒண்ணுமே ரெண்டுமே ஒண்ணுதானா? இல்ல அது வேற, இது வேற. ப்ரொடியூசர் அவங்க லைன் ப்ரொடியூசர்னா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வேற நீங்க இந்த சாலரி பேசிஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி. ஆமா. இவனா ஒருத்தன் ரொம்ப ஃபீல் பண்றான். Hey guys, my phone got dead by last night. And யார் ரிச்சர்ட் ஆண்ட்ரூ. இவனுக்கு இன்னொரு 100 மெசேஜ் வர மாதிரியே இவனுக்கு போட்டுக்கிட்டு ஐயோ ஒரு குழந்தை குட்டிச்சாத்தான் அவரு. என்ன ப்ரோ வேற யாரும் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? என்ன வேற யாரும் வரமாட்டேங்கிறீங்களே அவங்களுக்குற மாதிரி ஏதோ தீனா வசூல் அதை பத்தி ஏதாவது? உடனே அங்க போயிடுறது, தீனாக்கு போயிடுறது,
கிள்ளி விட்டு தீனா யோ, நீ ஏன் எதுவுமே எது போயா நீ பேசினாலும் ஏன் கதற போயா. நீங்க? ஐயோ இல்ல இல்ல என்ன போயா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் அந்த ஷோ டைம் என்னென்ன பேசுறாரு பாக்குறேன். ஏன் நீ என்ன போ போ போன இல்ல, படத்தை ஒன்னு தாண்டி ரெண்டு போட்ட பேர் மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கணும். இருக்கீங்க? ஓ நீ என்னையா பிரச்சனை? தீனவாசல் கேட்டா தீனவாசல் பத்தி நான் வாயே திறக்கல இன்னும். அதுக்குள்ள நீ வந்து போ என் படத்தை தாண்டி போ இல்ல அப்படின்னு குறுக்கப்படுத்துக்கிற. இங்க பாரு, தீனா என்ன பிரச்சனை டான்ஸ் உனக்கு? ஆடி எதுவுமே ஒருத்தர் வீடியோ பேசக்கூடாதா? போடுறாங்க. உங்களை பத்தி அப்ப எதுவுமே இங்க பாரு, பேசக்கூடாதா? தீனா டான்ஸ் ஆடி வீடியோ எங்களை பத்தி போடுறாங்க. எதுவுமே உடனே இல்ல இல்ல பேசாதீங்க, இந்த மாதிரி இனிமேட்டு அப்படி போடுறாங்க. சொல்லிடுறியா? ஓ இரியா, உடனே எங்களை இல்ல பத்தி இல்ல எதுவுமே இல்ல பேசாதீங்க கிளியெல்லாம் கூட்டம் இல்ல, அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் கூட்டம் இல்ல, அந்த லெவலுக்கு என்ஜாய்மெண்டா புரியுதா? இந்த துபாயில அதெல்லாம் இருக்கும் அப்படிதான், அங்க இந்த கனடால நான் இருக்கும் எல்லாரும் சொல்லவே இல்லை. இப்படிதான் போட்டு நான் சண்டை சொல்றேன் போட்டுக்கிட்டு. எல்லாம் சொல்லி முடி, நீயே சொல்லிடு. எல்லாத்தையும் நீயே சொல்லி முடிச்சிரு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆனா சொல்லிடு. ஆனா ஸ்டார் மூவி பயங்கரமா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேனா. லைக் நீ உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கானா அதை பத்தி? அது திரும்ப கண்டிப்பா ட்ரெயிலர் சூப்பரா இருக்கு. இல்ல ஓப்பனிங் அதுல இருக்கும் படத்துக்கு. அதுல ஒர்க் பண்ணவங்க கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும்போது லைக் இண்டஸ்ட்ரி ஹிட், லைக் இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவியா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? இன்னும் ஒரு 2 நாள் தான், 3 நாள் தான். வெயிட் பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பா. இப்ப அந்த டைரக்டர் என்ன விஜய் சினிமால ஃபேஸ் பண்ணதெல்லாம் அதை இன்ஸ்பயர் பண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ உனக்கு பிடிக்காது அதுதானே? இல்லையே, அப்ப அதுக்கு முன்னாடி சொன்னாரு இன்ஸ்பயர் ஆனது முகவரி பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுன்னு சொன்னாரு. இப்படியும் சொல்ல அவர் பார்த்தாரு, இந்த சைடு சொல்லிட்டாரு முகவரி தான் மெயின் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டாரு. அப்புறம் விஜய் வந்து கடந்து இந்த சினிமாக்கு அப்போ உனக்கு எப்படி பிடிக்கும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தானே? வந்தாரோ என்ன. ப்ரோ ஆக்சுவலி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்தது இதுக்கு முன்னாடி. அது ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டியது, ஸோ அது வந்து கவின் கிட்ட போச்சு அப்படின்ட்டு. ஹரிஷ் கல்யாண் ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக்கே வந்துருச்சு ப்ரோ. எத்தனை வந்துச்சு? இல்ல 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 எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ப்ரோ இதே பண்ணானுங்களே, அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, அந்த இன்டர்வியூ பார்த்தேன், அது உண்மைதான் அது. பட் ஆனா எனக்கு இன்னும் அது தனுஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் போச்சுன்னு மாதிரி எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா அது வேற கதை. இல்ல இல்ல தனுஷ் இது இல்ல ப்ரோ, இந்த கதை இல்ல, வேற கதை. ஓகே. அது வேற கதை. டைரக்டர் இவர் தான், இளம் தான், வேற கதை. ஆமா வலைப்பேச்சு கூட ஒண்ணு சொல்லியிருக்காங்க இல்லன்னு வச்சு தனுஷ். பட் ஆனா இது வேற கதை. பிரீமியர் போட்டானா கார்த்தி இந்த சுந்தர்சி ஒரு இன்டர்வியூல சொல்றாரு பாருங்க, இந்த எனிமி தான் சொல்லியிருப்பாரு. விஜய் சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி விஜய் ஓகேன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்ஷன் சரி ஆக்ஷன். ஆனா அப்ப பாருங்க என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் அவர் இது இருக்கும்ல, படம் கேட்கும் போதே அவர் கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி அதனாலதான் எல்லாத்தையும் கழட்டி விடுறான்னு நினைக்கிறேன் எல்லா டேரக்டரையும். ஏர் முருகதாஸ் வேண்டாம், இதே மாதிரி வேண்டாம் அப்படிலாம் சொல்லும் போது லியோ செகண்ட் ஹாஃப் கேட்கலையா? யாரு லியோ செகண்ட் ஹாஃப் கேட்கலையா? யாருக்கிட்ட புரியலையே. லியோட செகண்ட் ஹாஃப் கேட்கலையா? இல்லங்க, அவர் லோகேஷ் மேல இந்த ஹைப்னால அவர் மேபி கேட்காம இருந்திருக்கலாம். இல்ல அது வந்து அது ப்ரொடியூசரோட அதிக இன்வால்வ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதிக ஆக்ஷன்ஸ் இது மாதிரி ஈவன் விஜய சொல்லியிருந்திருக்கலாம். ஆக்சுவலி அந்த படத்துல பிளாஷ்பேக் மட்டும் இல்லாம இருந்தாலே படம் டீசென்டான மூவி தான் அது. இல்ல ரொம்ப ஹரிபரியா பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா கார்த்தி அன்பேசியம் ஹிட்னு சொல்லிட்டாரு அவரு அந்த இன்டர்வியூல. சுந்தர்சி அப்படி சொல்லிருக்காரு தெரியல. ஆமா அன்பேசியம் ஹிட் சொன்னாரு. சொல்லிருக்க மாட்டாரு. இல்ல ஹிட்னு சொன்னாரு. பொருளாதார கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. பட் பண்ணா இருக்கு. நீங்க ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ராபின்சன் எப்படி பேச போறீங்க?
அப்ப பேச்சு கிடையாது, விஜய் தான். ஐயோ வேண்டாம், உங்களால என்னையா அவரை ட்ரால் பண்ணதே தூக்கி ஸ்டேட்டஸ்ல போட்டு அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? ஜீதான். யாரோ அந்த டான்ஸ் அவர் அந்த மிமிக் பண்ண கார்ட்டூன் மாதிரி. அது ஏதோ ஒரு பாட்டு வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தாவுக்கு போட்டாங்க, அதை அப்படியே ஜிக்கு போட்டு ஜி வந்து ரீட்வீட் பண்ணி விட்டாரு. அவ்வளவுதான். அது ஜியே வந்து ட்வீட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. போறாருன்னா அப்ப பாத்துக்க, அது எங்க ஃபேமஸ் பாட்டு போட்டாரு கொல்கட்டால, அது தெரியல. ப்ரோ இந்த கோட் மூவி வந்து ஜெமினி மேன் ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன்ன்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி போகுது, அது உண்மையா பிரதர்? ப்ரோ ஜெமினி மேன் என்ன கதை? வந்து கிறிஸ்டோபர் நாங்கெல்லாம் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் லுக்ல சொல்லியாச்சு ப்ரோ. வெங்கட் பிரபு ட்வீட் போட்டு விட்டுருப்பாரு கிறிஸ்டோபருக்கு, நீங்க போய் பாருங்க. அதுதான் கேக்குறேன், அது உண்மையா? அது போட்டாச்சு. ஏன்னா அவங்க இருக்கிற படத்துக்கும் சம்பந்தமா இருக்கிற மாதிரியே இருக்கா? ராமச்சந்திரன் ஜெமினி மேன் கதை என்ன? என்ன பிரதர்? ராமச்சந்திரன் ஜெமினி மேன் கதை என்ன? சாரி மறந்துட்டேன். மறந்துட்டியா? யோ க்ளோன் மாதிரி அது கான்செப்ட். நீ அந்த படத்தை பாத்துருக்க மாட்டேன். இதையா நான் சொல்றேன், நீ படத்தை பாத்துருக்க மாட்டேன், தெரியாது. கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி, புரியுதா? பட் ஆனா நீ படத்தையே பாத்துருக்க மாட்டேன், என்னத்தையா உருட்டு. சும்மா நீ பாத்துருக்க மாட்டேன். இன்ஸ்பயர் படம் ஃபர்ஸ்ட் சீன் சொல்லு, ஃபர்ஸ்ட் சீன் சொல்லு, ஃபர்ஸ்ட் சீன் என்ன சொல்லு. ஜெமினி மேன் ஃபர்ஸ்ட் சீன் சொல்லு. விஜய்னா இல்ல, பித்தலாட்டமா போய் பேசுறான். உனக்கு நேத்து நடந்ததே நான் பேசுறது, அதுதான் சொல்றேன். நீ படம் பார்க்கல, என்னை போய் ஜெமினி மேன் அன்னைக்கு படம் வந்தது. நான் நேத்து பேசுனது சரி, இன்னைக்கு பேசுனது சரி, உண்மையா தான் பேசுறேன். ஒண்ணு மாதிரி போய் பேசல. அப்பா வந்து அப்படி படம் பார்க்கணும். நீ படம் பார்க்கல, ஆக்சுவலி வந்து 15-20 இயர்ஸ் முன்னாடி படம் பார்த்தியா இல்லையா? வர மாதிரி நீ படம் பார்த்தியா இல்லையா? படம் பார்த்தியா இல்லையா? படம் பார்த்தியா இல்லையா? சொல்லு. படம்லாம் பார்த்தாச்சு, நீ சொல்லு. அப்புறம் எப்படி மறைஞ்சு உனக்கு கதை? சொல்லு, என்ன கதை? படம் எப்ப பார்த்தது? உனக்கு நேத்து பேசுனது எப்போ வந்துச்சு? 1995லயா? எப்போ வந்துச்சு? எப்போ வந்த படம் அது? அதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 10 வருஷமா இருக்கும். இதுவே உருட்டு, இதுவே உருட்டு, கேவலமான உருட்டு. இந்த டைரக்டர் லைஃப் ஆஃப் பை டைரக்டர் தானே அவரு. 2019 வந்த படம் அது. தேடிட்ட நீ. ஆமா, நீ எதுவுமே தேடாம போய் பேசுவ, நான் தேடிட்டு உண்மையை பேசக்கூடாதா? ஏன் இப்படி இருக்கு? பொய்யா பேசி வாழ்க்கையே கேட்ட கேள்விக்கு இல்லையா? ஆமா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. ஆமா தான் அது ஊரே கேள்வி தெரியுது. நீ படம் பார்த்தியா இல்லையா? அத சொல்லு ஃபர்ஸ்ட். வெங்கட் பிரபு படம் பார்த்தாரா இல்லையா? ஓ, நீ படமும் பார்க்கல, கதை என்னன்னு தெரியாது, நீ ஏன் அந்த கேள்வி கேட்கிற? ஏங்க ஜெமினி மேன் பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க, என்ன கதை? சொல்லுங்க பிரசாந்த் ப்ரோ, சொல்லுங்க. கார்த்திக் புரியுற மாதிரி. ப்ரோ இல்ல ப்ரோ, அது நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன் ப்ரோ. ஜெமினி மேனா நீங்க சொல்லுங்க, நான் நாளைக்கு பார்க்கிறேன். ஒண்ணுமே பார்க்கல. ஆக்சுவலி சொல்ல போனா அது ஜெமினி பேனா இருந்தா அது இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா விபி ஸ்டைல்ல சூப்பரா எடுப்பாரு அவரு. ப்ரோ சும்மா சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் அதெல்லாம் தெரியாது ப்ரோ, நீ சொல்றதா நம்பிடுவேன். ஆமா, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அதான் நீ சொல்லுங்க. அம்மா பையன் சொல்றேன், நான் பார்த்தேன். ஓ, நான் அந்த போஸ்டே பார்த்ததுல சொல்றேன். எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒன்னே மாதிரி ஊட்டுறதா நான். டைம் மிஷினு, க்ளோனு, அங்க இருந்து இங்க வந்தாங்க, இங்க இருந்து அங்க போனாங்க. பட் ஆனா கார்த்தி, ஆனா லியோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு கோட்டு கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. அது உண்மைதானே? லியோக்கு வந்து எந்த படத்துக்குமே இல்லாத அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன், அது வேற. அது இல்லை, அது உண்மைதான்.
டைரக்டர் காம்பினேஷன் தான் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு அடுத்த லெவல் காரணம். ஆமா ஹீரோ 50 டைரக்டர் 50ன்ற மாதிரி. இல்ல இது வந்திருக்கும். இதுவே மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா எடுத்துட்டு விபி அடுத்த படம் இந்த படம் அப்படின்னா அது வேற. நடுவில் கொஞ்சம் விபி சொதப்பல் படங்கள்லாம் எடுத்துட்டாருல மாநாட்டுக்கு அப்புறம். எல்லாமே சொதப்பல் தான். சென்னை 28 பார்ட் 2க்கு அப்புறம் மாநாடு 2 படம் தான் ஹிட். அதனால அட்லீஸ்ட் ஜவான் பட் வந்து ட்ரைலர்லாம் வரும்போது டீசர்ட் வரும்போது சரியா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஜவான் கார்த்தி இந்த அனலரசு இருக்காருல்ல ஃபைட்ஸ் தன்பானு அவர் ஏதோ ஒரு இந்த வேர்ல்டு அந்த ஆஸ்கர் மாதிரி வேற ஏதோ இந்த ஃபைட்டுக்கு ரிலேட்டடா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதுல வந்து நாமினேட் ஆயிருக்கு. அது அனலரசு ஜவான் கூட பார்த்தீங்கன்னா ஜான்விக் இது மாதிரி பெரிய பெரிய படம்லாம் செலக்ட் ஆயிருக்காமா. அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஓகே. வேற யாருக்கு நீங்க ஸ்பீக்கர்ல ப்ரோ நீங்க குக்குத்து கோமாளிலாம் பாப்பீங்களா? ஏங்க நான் பெருமையா சொல்லுவாங்க, ஒரு எபிசோடு கூட பார்த்ததில்ல இது வரைக்கும். பெருமையா அது அது அந்த ஷோவோட என்ன 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 ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்ல கார்த்தி அதை நான் பார்க்கும்போது சேர்ந்தாப்புல எரிச்சலா ஒரு வரும். 10 நிமிஷம் கூட பார்த்தது இல்லைங்க நான். எரிச்சல் தான் ஒரு நாள் தற்செயல உட்காரும் போது ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது சிரிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி. அதை பார்த்து நம்மளுக்கு கோங்கமும் வருது. எனக்கு தெரியாதுங்க, நான் சிரிச்சு எதுவும் பார்த்ததில்ல, இதுவும் பார்த்ததில்ல. பட் ஆனா நான் அது 10 நிமிஷம் கூட ஒரு பார்த்ததில்ல. உலகம் மாதிரி. நீ அந்த உலகம் போயிட்டுனா நீயே சிரிக்க ஆரம்பிக்கணும். சிரிச்சுதான் ஆகணும் மாதிரி. இந்த காசு கொடுத்து சிரிப்பாங்களே அந்த மாதிரிதான். அது உண்மையிலே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் ப்ரோ ராபின்சன். அது சில பேருக்கு செட் ஆயிரும். அது நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். அது நாம அது இப்ப சயின்டிபிக் மாறிடுச்சுல. இல்ல அது வெங்கடேஷ் பட் மட்டும் பண்றா. பட் அது வடிவேல்லாம் வர ஆரம்பா இல்ல 19ஆம் தேதி வரப்போதான்னு. இல்ல வடிவேல் வந்து முத நாள் மட்டும் தான் வராராம் சீஃப் கெஸ்டா. பட் ஆனாலும் அந்த லெவல் ஹிட் ஆகணும் ப்ரோ. ஆல்ரெடி குக்கு கோமலி புகழ் இது மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களோட செட் ஆயிருச்சு. ஆனா மக்கள் ஆல்ரெடி செட் ஆயிருப்பாங்க. இது ஜஸ்ட் வெங்கடேஷ் பட்டுக்காக வந்து அதை எப்படி பார்ப்பாங்க? எல்லாருமே மாறிட்டாங்க. எல்லாருமே அங்க போயிட்டாங்க. விஜய் டிவில இருந்தாலாவது ஜாலியா இருக்கலாம். லைஃபே செட்டில் பண்ணுவாங்க விஜய் டிவில இருந்தா. இல்ல அவர் தானே அதுக்கு இது நினைக்கிறேன், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி நினைக்கிறேன். வேற யாரு இருக்கீங்க? டாக்டர் 2G இருக்காரு அவருக்கு. அப்புறம் வேற யாரு? ப்ரோ என்ன ப்ரோ? எல்லாரும் ஜெமினி மேன் விஜய் சார் படம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் ஆனா நான் கெஸ் பண்றது ஓகே மேபி இட் மைட் பி ராங். டிபி கூப்பர்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அத நீங்க பாருங்களா, செம்ம கதை அது. எனக்கு என்ன ஜெமினி மேனே பார்க்க தெரியாது ப்ரோ. நீங்க இரியா என்ன கிண்டல் பண்றேன் இரியா. இல்ல ப்ரோ, மேபி இன்னும் ஹைப் அதிகமா இருக்கும். அதுவா இருந்தா செம்ம கதை அது. ஒருத்தன் வந்து காணாம போயிடுவான், அவனை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கதை. அது அந்த மாதிரி இருக்குமோன்ட்டு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. நீங்க பாக்குற நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்க்கும் ஹாலிவுட் படத்துக்குலாம் இங்க வந்து படம் எடுக்க முடியாதுங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி இல்ல, வேற ஏதாவது கதை பார்த்துட்டு வாங்க வித்தியாசமா. ஹைஜாக் பண்ற கதை தானே சொல்றீங்க? அப்படி இல்லைங்க. அப்படி பார்த்தா புரியல. இன்ஸ்பிரேஷன் எங்கன்னா வரலாமே, நாவல்ல இருந்து வரலாம், படத்துல இருந்து வரலாம். போஸ்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. ஓகே, ஏன்னா அது ஒண்ணுதான் இன்ட்ரெஸ்டிங்கான கதை எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்தா சந்தோஷம். அதுதாங்க
லைக் பயங்கரமா அது ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு கோட்லாம் வந்து மாஸ் ஃபிலிமா இருக்காது, ஒரு எமோஷனலான ஒரு ரோலர் கோஸ்டரா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜெமினி மேனா இருந்தாலும் சூப்பர் தான். ஏன்னா ஜெமினி மேன் விபி ஸ்டைல்ல ஒன்றும் பயங்கரமா இருக்கும், அதை விட பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரியான டிபி கூப்பரும் டாக்குமெண்ட்ரி இருக்கு, அது சம கதை. அதெல்லாம் ஓகேங்க. ஜெமினி மேன் என்னங்க கதை அது சொல்லுங்க முதல்ல. ஜெமினி மேன் நீங்க தாங்க சொல்லணும், ஏன்னா வலைபேச்சு எல்லாத்துலயும் அவங்க சொன்னால்தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன், நான் ஒன்றும் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால தான் உங்களுக்கு கேட்டேன். ராபின்சன் டென்ஷன் ஆயிடுவேன் நான். யோ ஜெமினி மேன் கதை தெரியும். எவனுமே பார்க்கல. அண்ணன் 3 தம்பிங்க இருப்பாங்க, அண்ணன் வந்து 3 தம்பிகளை படிக்க வைப்பாங்க. என்னையா நீ? அது வீரம்யா. யோ நான் வானத்தி போல கதை சொல்லிருக்கேன், நீ வீரங்கிற. ஓ வானத்தி போல இருந்து சுட்டுதான் வீரம் எடுத்தீங்களா? யோ ஓ நீ இப்படி வேற நீ. முரட்டு காலையோட ரீமேக் ப்ரோ அது வீரம். முரட்டு கடை ரீமேக் தானே பார்த்தேன். இவங்க சொந்தமா யோசிச்சு எடுக்க மாட்டாங்கல்ல. எப்படி இது வாரிசு மாதிரி கருத்து எப்படி சொந்தமா யோசிச்சு எப்படி? படம் நல்லா இருக்கும். அந்த படத்தை ஏய் படத்தோட அப்படியே எடுத்துப்பாங்க கூடாது. அப்படியே என்ன படம்? ஏய். ஆமா ஏய் படத்துல அந்த சீன் பை சீன் சரத்குமார் டண்டனக்கா 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 சரக்கு அப்படின்னு ஒரு பாட்டு மும்தாஜ் ஆடுவாங்க. பாத்திருக்கா இல்லையா? பாத்திருக்கா இல்லையா அந்த பாட்டு? இல்ல அது மயிலு மயிலு அந்த பாட்டுக்கு பார்த்தது இல்ல. அது ட்ரெண்ட் செட்டிங் சாங் இல்ல. விவேகம், மிஷன் இம்பாசிபிள், விஸ்வாசம் வந்து அதோட அர்ஜுனா பாத்திருக்கா இல்லையா? நமிதா சாங். எப்படி இதெல்லாம் பேசுற? அதோட பாத்திருக்கா இல்லையா? இல்லாம வந்து அர்ஜுனா இல்ல மனசாட்சியே இல்லாம வாரிசு எப்படி? வாரிசு என்ன பண்ணீங்க நீங்க? அப்படியே வந்து ஹாலிவுட் கதையாது இந்த இவரு டீப் கூப்பர் எல்லாம் சொல்றாரு. பேட்லி கூப்பர் நாங்க ஹாலிவுட் கதை, அது ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். ஆமா அதுல ஹாலிவுட்ல இருந்து நாங்க திருந்தோம். நாங்க ஹாலிவுட்ல இருந்து திருந்தோம். கூப்பர் பாத்திருக்கேன் நீ? அந்த படம் எல்லாம் பாரு ஃபர்ஸ்ட், போய் இப்போ பாரு சினிமா, நீ பாரு. அதுக்கப்புறம் தான் நீ மிஸ்கின் மாதிரி எல்லாம் பேச முடியும். நம்மளும் கதையை திருடி எடுக்கிறோங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும். நாங்க திருடுறது இல்லையே, அப்புறம் நாங்க அதை பார்க்கணும். அந்த விசுவாசம் படம் கூட வந்து இந்த தெலுங்குல துளசின்னு ஒரு படம் வந்திருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்களாம் ரீமேக் எல்லாம் பேசலாமா ப்ரோ? விஜய்லாம் விஜய் ஈஸியே இல்லைன்னு ப்ரோ நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. பத்ரில இருந்து எத்தனை ப்ரோ நீங்க என்ன இன்னைக்குதான் வந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, இவங்க ரீமேக் எடுத்தாத ஓடுது, நீங்க ரீமேக் எடுத்தா ஓட மாட்டேங்குது. காப்பி அடிச்சு எது ஓடல? வீரம்லாம் ஓடிச்சுல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அது ரீமேக்கே இல்ல, நீங்களே நினைச்சுக்கிறது. எதிராளி தன் தோல்வியை ஒப்பி கொண்டு விட்டார். வீரமே ரீமேக்னு சொல்லிட்டாரு. துணிவே வந்து மணி ஹெய்ஸ்டோட ரீமேக் தானே. ஓ தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க போய் விக்கிபீடியால போய் பார்த்தா மணி ஹெய்ஸ்ட் ப்ரோ, டவர் ஹெய்ஸ்ட் ப்ரோ. அது மணி ஹெய்ஸ்ட்ல நீங்க மணி ஹெய்ஸ்டே தெரியாது ப்ரோ. கார்த்திக் சும்மா அடிச்சு விடுறாரு ப்ரோ. நீங்க அவர்கிட்ட புது படம் எல்லாம் எடுத்து சொல்லாதீங்க. மணி ஹெய்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? பேங்க் கொள்ளடிக்கிறதான கதை அதானே. நீங்களும் பேங்க் கொள்ளடி. மணி ஹெய்ஸ்ட்ல தான் பேங்க் கொள்ளடிப்பா. பாக்கியராஜ் பழைய படத்துல பேங்க் கொள்ளடிப்பான். அப்ப அதையும் சொல்லு நீ. ஆமா அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் சொல்லு நீ சொல்லு ப்ரோ. அந்த விடாமுயற்சி தானே கரெக்ட் தாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பிரசாந்த் ப்ரோ என்ன சொல்லலாம்? அப்ப அந்த மணி ஹெய்ஸ்ட்காரனே பாக்கியராஜை பார்த்து தான் எடுத்துக்கிட்டான்னு சொல்லலாமா? ஆமா இருக்கலாம். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி பாக்கியராஜ் படத்தை பார்த்து கிறிஸ்டோபர் நோலன் டார்க் நைட் எடுத்தான்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா? கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு படத்தை பார்த்து எடுத்துட்டு இருக்கீங்க. சொந்தமா வாரிசு மாதிரி ஒரு படம் எடுக்க முடியல உங்களால. இந்த விடாமுயற்சியே கில்லி படத்தோட ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி அந்த படம் 4 மணி சாயந்தரம் டீ குடிக்கிற வரைக்கும் பேசிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல ப்ரோ, அதுலயே ஹைவேல வந்து கார்ல வந்து அஜித் ஓட்டிட்டு போறாரு, பக்கத்துல வந்து ஆரவ் இருக்காரு. அதுல கழுத்து துட்டை போட்டு எடுத்துட்டு போவோம். இப்ப வாயில பாசிட்டிவ் போட்டு தூக்கிட்டு போறீங்க. அதானே ஒரே சிந்தனை. அதை பார்த்துமா காப்பிடிப்பீங்க. இது கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ.
கார் ஓட்டுறதெல்லாம் பேசலாமா விஜய் இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? காரை நம்ம கமுத்திட்டு பேசலாமா குருவியிலேயே நம்ம? நம்ம கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்தாச்சு. சரி குருவிலையாவது காரை தான் ஓட்டினாங்க, காரை கமுத்திட்டோமே நம்ம. கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, என்ன பண்றது அதுக்கு? ப்ரோ ஏத்தாப்புல ஆள் இல்லாமையா? இல்லைங்க நீங்க அதான் நீங்க ரோடே வந்து இந்த கழுதுன்னு இருக்கு, டெசர்ட் அது போய் சைடு எப்படி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகும்? இது மாதிரி ட்விஸ்ட் ஆறதெல்லாம் போய் பாருங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன இதோட ட்விஸ்ட் ஆகுது? அதிகமான சண்டை நீங்க வரும். ஓட்டின தார் ரோடு தானே, அன்னைக்கு இதை ப்ரோ நான் டெசர்ட்ல பைக்ல ஓட்டிங்க. நீ ஒன்னோடனே நீங்க தெரியாம ஓட்டின பேசாத. நீ வந்து எவர் புரியுதா? இதை தாண்டி இங்க வந்து நார்மலாவே இரியா டெசர்ட் என்னைய ரோடு சும்மா பிளெயின் என்னத்தையா ரோட்ல ஓட்டி இது மாதிரி இது என்ன என்ன நீங்க ஓட்டின தார் ரோடு தான், டெசர்ட் பக்கத்துல தான் இருந்துச்சு. நீங்க இரு அதை இரு பத்தி இரு ஏன் பேசுறீங்க? நான் நீங்க உனக்கு தார் வீடியோ ரோட்ல தானே எத்தனை ஓட்டுறீங்க, காட்டுட்டேன். அது மாதிரி வண்டி எப்படி ஸ்லிப் ஆகும் தார் ரோட்ல? சவுதி ஆளுங்களாம் வண்டி சிப்பான்ல இன்னும் அதிகமான ஸ்டண்ட் பண்ணுவாங்க. இது ஸ்டண்டே பண்ணாம இது ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. ஸ்டண்ட் பண்ணல, ஆமா ஸ்லிப், அதுதான் சொல்றேன், ஸ்டண்ட் பண்ண தெரியல விழுந்துருச்சு. ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதானே, அவ்வளவுதான். அதை இப்ப ஒத்துக்க. நீ என்ன சொல்லுவ? நீ வேணுட்டே எதிரில காரை தான் வந்து இடிச்சாலோ இல்ல மரத்தை வந்து இடிச்சாதான் ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட் நம்பிட்டு என்ன இருக்க நீ. தெரியுமா? ஆக்சிடென்ட் என்ன தெரியுமா? அது எதுக்கு போடுறாங்க? அது வந்து பப்ளிசிட்டிக்காக போடுறாங்க. அது எதுக்கு பப்ளிசிட்டிக்கு? இதை போடுறதுனால என்ன ப்ரொமோஷனா? போஸ்டர் லைக்கா நான் விட மாட்டேங்கிறானுங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. பப்ளிசிட்டி கிடையாது, அனுதாபம் தேடுற மாதிரி. ஆமா, அனுதாப தேடி அனுதாப ஓட்டு வாங்க போற 2026ல. இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலா அது அந்த மாதிரி ஏன் போடுவாங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் படம்னா நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி போடுவாங்க ப்ரோ. சோ அது நார்மல் தான் அது. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ இவங்களாம் படிப்படிலாம் காசுலாம் இங்கிலீஷ் தேர்வுலாம் இல்ல ப்ரோ. இங்கிலீஷ் படம் பேட்லி கூப்பர்லாம் பாக்குறது இல்ல ப்ரோ. சும்மா தமிழ் படம் அந்த வாரிசு எல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட சண்டை போடுறது. ப்ரோ நான்லாம் வந்து பைக்ல எங்க அம்மா கூட போறப்ப கொஞ்சம் பசங்களா கூட ஏன்டா ரோட்ல யாருமே இல்லை, என்ன ஒழுங்கா ஓட்டுறா அப்படின்னு தலையில தட்டி போக சொன்னாங்க ப்ரோ. ப்ரோ நீங்க வந்து இன்ச் பை இன்ச் பார்த்து பேசினா பேசிட்டே இருக்கலாம். நீங்க வந்து ரியாலிட்டி அது வேற. இன்ச் பை இன்ச் எல்லாம் பாக்கல, நீங்க போட்ட வீடியோ தான் கேக்குறாங்க. அவங்களா போய் எடுத்துருந்தாங்க வீடியோ. அந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதை அசர்பைஜான்ல போய் அவங்களா வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க. என்ன சொன்ன அன்னைக்கு நான் வந்து அஜித் தான் பர்பஸ்ஃபுல்லா போட வேணாம், வந்து ஃபர்ஸ்ட் லுக்லாம் போட வேணாம்னு சொன்னாருங்கிற. ஆமா, அதை விட அன்னைக்கு நான் சொல்லும் போது இல்லன்னு சொன்னேன். அதை விட பிளாக் பண்ணி இருக்கிறாரா? போடாதீங்க ஷூட்டிங் போக வேண்டாம். ஏன் இதை போடுறவங்க ஃபர்ஸ்ட் லுக் போட முடியாதா? ஃபர்ஸ்ட் லுக் அவரே விடணும். நான் அவனை கேட்கறேன், யாரு அவரு தான் விடணுமா? ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுக்கு இருக்கு? இது எப்படி வந்துச்சு? அப்புறம் அது சுரேஷ் சந்திரா தான். சுரேஷ் சந்திரா இது படத்துக்கு இது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி போடுறாரு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அவர் தானே விட்டாரு, ப்ரொடியூசர் கூட உள்ள. அப்படி நியூஸ் விடணும்னா ஆக்சிடென்ட் அத்தனை நாளே இல்லாம ப்ரோ, 2 months கழிச்சு விடணும். அண்ட் மோர் ஓவர் அது படத்தை பத்தி கிரிட்டிக் பண்ணலாம், ஆக்சிடென்ட்டை பத்தி எல்லாம் கிரிட்டிக் பண்ணுமா நம்ம? சொல்லுங்க. சரி விடு, வருத்தப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். ஆமா, நம்ம குட் பேட் அக்லி போயாச்சு, அடுத்தது பேசுவோம். ஆமா, நீங்க எப்பயும் தமிழ்ல டைட்டில் வைப்பீங்க, இங்கிலீஷ் இப்போ நீங்களே சொல்லிக்கிறது நாங்க தமிழ்ல தான் டைட்டில் வைப்போம், நாங்க கார்பரேட் கூட நல்லது கெட்டது அசிங்கம் தானே வைக்கணும். நம்ம வந்து இவங்களோட அரசியல் கட்சிகளோட பண்ண மாட்டோம். நாங்க சொன்னோமா? நாங்க ஏதோ அறிக்கை விட்டோமா? நீங்களே சொல்லிக்கிறது நாங்க வந்து கடவுள். நாங்க எங்கேயா சொன்னோம் ப்ரோ? நீங்க தானே அஜித்தே அப்படிதானே பண்ணுவாங்க. நல்லது கெட்டது சொல்லியிருக்காரு, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நான் இனிமே வந்து கார்பரேட்டோட வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். மங்காத்தா டைம்ல இவர் பண்ணிட்டாரு. உன மாதிரி ஏதோ பழசை தூக்கிட்டு வந்து அதை பேசி இழுத்து ஒரு 4 விஜய் ஃபேனா இன்னும் வன்மம் ஊத்தி அவனை பத்த வச்சு உனக்கு இதே வேலை. நீ நேற்று நீங்க தானே ப்ரோ ஏடிஎம்கோட அடுத்த தலைவர் அவர் தான் அப்படின்னு சொன்னீங்க. இவர் அந்த டைம் சூழ்நிலை ப்ரோ, அவர் அவ்வளவுதான் போயிருச்சு. இதெல்லாம் காலெல்லாம் போயிருச்சு. என்ன இருந்தது? என்ன சூழ்நிலை இருந்தது? அந்த அம்மா விட்டுருவாங்களா இல்ல யாரையாச்சும் வளர விட்டாங்களா? விட்டுருவாங்க இல்ல ஏமா? அந்த டைம்ல ஒரு இழந்தப்புறம் உங்களுக்கு அந்த யாரு அடுத்தது இது மாதிரிலாம் இருந்துச்சுல, அதனால சொல்ல அந்த டைம்ல இருந்திருக்கணும். பட் ஆனா பாலிடிக்ஸ் ரொம்ப கஷ்டம் இல்ல. இவ்வளவு நம்ம டீஸ் பண்றோம் கமலை, பட் ஆனாலும் அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. தெரிஞ்சு பணத்துக்கு பணம் போய் ஏகப்பட்ட காசு போயிருப்போம். பிரச்சாரம் இவ்வளவு தூரம் பண்ணி சீட்டு இல்ல, எவ்வளவு கடுப்பா இருக்கும்.
எஸ் தனி தொகுதி நின்று இருக்கலாம். அவர் கஷ்டப்பட்டு ப்ரோமோ எல்லாம் போட்டாரு ப்ரோ. டார்ச் லைட்டை இல்ல வச்சு இல்ல சொல்லிட்டு. ஆனா தனி சூர்யா தொகுதி அவர் நின்றுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். யாரோட கூட்டணி பண்ண இல்ல பிரதர், அவரு பாலிடிக்ஸ் வராரு, சப்போர்ட் பண்றதெல்லாம் ஓகே, காசு விட்டாருன்றது கூட ஓகே. ஆனா ரொம்ப பயங்கரமா பேசிட்டு டார்ச் வச்சு சூரிய டிவி எல்லாம் வச்சாரு. அதுக்கப்புறம் போயிட்டு பிரசாந்தா ப்ரோ இதுதான் அரசியல்லாம் அப்படிதான் ப்ரோ. அதெல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிலாம் இல்ல ப்ரோ. அது வேற எதுக்கு ப்ரோ? நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பாருன்னு நினைச்சு ஓட்டு போட்டோம். அப்ப ஏன் அவர் வரணும்? அவர் ரஜினி மாதிரி இருந்துட்டு போயிடலாம், பேட்ச் வச்சு இருந்துட்டு போயிடலாமே. கட்சி ஆளுக்கு எல்லாரும் கட்சி விட்டு போயிட்டாங்க ப்ரோ. என்ன பண்றது? கார்த்திலாம் கலைய வச்சு கலைச்சு விட்டுருக்காங்க. இது எத்தனை நாள் கலைச்சு விட்டுருக்காங்க தெரியுமா கமலை? ஒருத்தருமே சஸ்டைனபிள் எல்லாருமே கழிச்சு விட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. மகேந்திரன் போனார் அப்படியே. அதுக்கு முன்னாடி வரிசை எல்லாருமே கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன். சரி, அப்புறம் என்ன? உங்க கட்சி தானே வந்திருக்காரு அவரு. அப்புறம் என்ன? அவர் ஏன் ப்ரோ காங்கிரஸுக்கு பிரசாத்தே வரல? அவரு கரெக்டா டிஎம்கே தான் பார்த்து கொண்டு போயிருக்காரு. பிரச்சாரம் பண்ண இடத்துல தான் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் ஆனாலும் தெரியல. அவர்தான் இந்த சூட யாத்திராக்கெல்லாம் போய் நடந்துட்டு வந்தாரு. இது இப்ப போக வேண்டியதில்ல. எலெக்ஷனே முடிய போதா? 3வது ஃபேஸ் முடிய போகுது இல்ல நாளைக்கு. இன்னொரு 25 நாள் இருக்குல்ல, விடுங்க. 4ஆம் தேதி பேசிக்குவோம். ஓகே ப்ரோ, வேற இருக்குங்களா? இந்த எலெக்ஷன் அந்த ஜூன் 4ஆம் தேதி அப்புறம் அந்த மாநாடு பத்தின அறிவிப்பு ஏதாவது? அது ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு யோசிப்பாங்க. முதல் மாநாடு எங்க இருக்காங்க அதெல்லாம் தெரியலங்க. அது இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. எப்படி இருக்கும் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க வைக்கலாம், என்ன பேசலாம், எப்படி பேசலாம், எந்த கட்சி அட்டாக் பண்ணலாம், 2 கட்சியும் பண்ணுவா 3 கட்சியும் பண்ணுவா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு பிளானிங் எல்லாம் போட்டு தான் வருவாங்க. டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சவுக்க வந்து கோயம்புத்தூர் ஜெயில படுக்க வச்சு பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வக்கீல் சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் அடிப்பாங்க அவரை? அது அவர் சொல்றாரு, வக்கீல் சொல்றாரு சவுக்கு அடிச்சாங்க அப்படின்ட்டு. பட் சவுக்கு மாதிரி ஒருத்தர் வந்து அப்படி அடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஜெயில அப்படி அடிச்சிட்டீங்கன்னா அவர் சவுக்குல வந்து கோர்ட்ல வந்து அப்படியே சொல்லிடுவாரு எல்லாத்தையும். இப்படி அடிச்சாங்க இப்படி அடிச்சாங்க. நாளைக்கு வெளில வந்தாலும் யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அது கண்டிப்பா பெரிய பேக் ஃபயர் ஆகும். அடிக்கலினாலுமே அப்படிதான் சொல்லுவாரு. அடிக்கல சொல்லுவாரு. பட் அந்த வாவுசி அந்த இல்ல, அவரு வந்து வீங்கி கை அங்க வீங்கி இருக்கு இங்க வீங்கி இருக்கு அதெல்லாம் சொல்றாரு. கையில வீங்கி இருக்கு அதெல்லாம் வீங்கி இருக்கு. இந்த ஸ்டார் பட ரிவ்யூல எதிர்பார்க்கலாமா ப்ரோ? இந்த வாழ்ந்தா அசிங்கமா தான் வாழணும், இல்லைன்னா செத்து போயிடணும். ப்ளூ சட்டை இதா? ப்ளூ சட்டை ரிவ்யூ தெரியலங்க. இதுல என்ன கொடுமைனா அவங்களாம் எல்லாருமே திமுக சப்போர்டர்ஸ். ஸோ சவுக்குக்கு ஆதரவு கொடுக்கறதா இல்ல திமுக வைத்து பேசுறதா டெலிகேட் பொசிஷன். அது டெலிகேட் பொசிஷன்ல இருக்காங்க எல்லாரும். என்ன பண்றதுன்னு தெரியாம. வெற்றிமாறன்லாம் பேசலாம். என்ன எப்படி பேசலாம்? யார் பேசுறது? பாஜக அரசே மோடியின் அராஜகம் அப்படி பேச முடியாதுல்ல. ஏன்னா அரெஸ்ட் பண்ணவங்க. சரி, நம்ம வேண்டப்பட்ட ஒரு சவுக்கு அவருக்காக சப்போர்ட்டாகவும் பேச முடியாது.
என்ன பண்ணலாம்? ஒரு 2 நாள் முன்னாடி எப்படி ப்ரோ இப்படி ஏடிஎம்கேக்கு அளவுல சப்போர்ட்லாம் வெக்கமே பண்ணாங்க. இல்லாம ஹிப்போக்ரட்டா இருக்கானுங்க. இதே எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது சவுக்கு மட்டும் அரெஸ்டா இருந்தா, ஆனா ரோட்ல படுத்து உருண்டிருப்பாங்க எல்லாரும். ஐயோ, நீதி நீதி செத்து போச்சு, நியாயம் செத்து போச்சு, தர்மம் அழிஞ்சு போச்சு, ஜனநாயகம் செத்து போச்சு, எல்லாம் பேசியிருப்பாங்க. யார் இவங்க எல்லாம்? சரி, ஓகே. அவங்க அவங்க அப்படிதான் பண்றது. அப்பப்ப வந்து வெளில தெரிஞ்சுட்டே இருந்தா ஓகே தான். எடப்பாடி பழனிசாமி மட்டும் சிஎம்மா இருக்கும்போது சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கும். இங்க எல்லா மீடியாக்காரங்களும், நீங்க டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஆனா இப்ப யாரும் ஆனா வாய் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நான் 2 ஏதோ இன்டர்வியூ பார்த்தேன். யூடியூபர்ஸ்ல கூட ஏதோ சீரீஸ் எபிசோட்ல கூட இந்த மாதிரி அகேன்ஸ்டா இருக்கிற ஆட்சி அகேன்ஸ்டா பேசினா அந்த சேனலே பேன் பண்ற அளவுக்கு ஆகும் அப்படிலாம் சொல்றாங்க. அது உண்மையா? அது இப்போ அந்த அளவுக்குலாம் போக முடியாது. பட் ஆனா ஒரு சின்ன பயம் இருக்கும் எல்லாருக்கும். சவுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த அளவுக்கு கஞ்சா கேஸ்லாம் போடுறாங்க அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி, ஆனா எதுக்கு? எல்லாரும் எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரோ. எதிர்த்தால மட்டும்தான். ஏன்னா போய் சொன்னா ஒரு தரவாவது காமிக்கணும்ல. சும்மா துபாயில 50 கோடி வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அங்க இப்படி வச்சிருக்காரு, அப்படி வச்சிருக்காரு. ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசிக் பிரேக் ஆகுது 2G. வச்சுக்கிட்டே இருப்பேன். சும்மா எல்லாத்து மேலேயும் எச்ச தூக்கிட்டே இருப்பேன். கேட்டா நான் பத்திரிகைக்காரன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? இல்லை, சவுக்கோட இந்த நிலைமை காரணம் சவுக்கு தான், வேற யாரும் கிடையாது. கடைசி ஒரு 6 மாசத்துல அவர் எடுத்த ஸ்டாண்டு, அவர் பேசின பேச்சு, அவர் சிரிச்சு சிரிப்பு, அந்த சிரிப்பு இருக்கே, அந்த சிரிப்புக்கே அண்ணனை ஒரு 6 மாசம் உள்ள வைக்கணும். கேள்வி அப்படின்னு சிரிப்பா இருப்பாருங்க. அந்த சிரிப்புக்காகவே அவர் ஒரு 6 மாசம் வைக்கலாம் எக்ஸ்ட்ரா. என்னத்து அவன் அவன் ஒரு கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு இருக்கத்தனமா நீ ஒரு பதில் சொல்லுவ, அதுக்கு நடுவில் ஒரு சிரிப்பிய நீ. ஐயோ, அதுக்காகவே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கினியா ஜெயிலுக்குள்ள அப்படின்னு. அதுவும் கால் மேல கால் போட்டுட்டு, அது கால் மேல கால் போட்டுட்டு அவர் வேற சேப்பாக்ல வேற உதயநிதிக்கு அகேன்ஸ்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அது போனாரு. ஒண்ணு. ஆமா, இந்த சூப்பர் ஸ்டார் டிஸ்மிஸ்டு கிளர்க் அந்த ட்வீட்டுக்காக ஒரு 3 மாசம், சேப்பாக்கத்தில் நிக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒரு 3 மாசம், அந்த சிரிச்சதுக்கு டைம்ல ஒரு எல்லாம் 6 ரொம்ப மாசம். முத்தி இருக்கும் போலயே. ஏன்னா 2 வருஷத்துக்கு பேசுறது எழுதுவார்ல, இதை வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சிட்டு வந்தாங்க, வழியில ஆக்சிடென்ட் ஆச்சு தாராபுரத்துல, அது எனக்காக தான் பண்ணாங்க, எல்லாம் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வர மாட்டாருங்க அவரு. இன்னொரு 6 மாசம், மினிமம் 6 மாசம் டு 1 வருஷத்துக்கு ஆகும். கஞ்சா கடத்தி இருக்காருல்ல, 1/2 கிலோ வேற. அது செக்ஷன்ஸ், ஹெவியர் செக்ஷன்ஸ். பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவருக்கு, இவர் பேசின பேச்சுக்கு. யாருமே பண்ண எடப்பாடி சப்போர்ட் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ட்வீட் வேற போட்டாரு பாத்தீங்களா? அடுத்து 45 நாள் மோடி ஊரை போட்டு அடிக்கிற மாமா, நீங்க யாரு விழுந்தாட்டி போட்டு அவர் ஊரு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அவரை. மதனோட வீடியோ எதிர்பார்க்கலாம். மதன் ஒரு வீடியோ போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, கடைசி வரைக்கும் போடவே இல்லை. அவன்கிட்ட வீடியோவே கிடையாதுங்க. அவன் சும்மா ஒரு கூறுங்க. அவன் சும்மா நியூ போட்டோஸா கிரியேட் பண்ணி அவனும் ஒருத்தங்க ஷேர் போட்டு கால் மேல கால் போட்டு ஏதோ கோட் சூட்டு போட்டு பேசுவான். இந்த சித்த வைத்தியசாலம் அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் சும்மா டிராமா. சவுக்கு வீடியோ இருக்கு, சவுக்கு வீடியோ இருக்கு.
அது சும்மா எடிட் பண்ண வீடியோல இருந்து ஒரு 2 3 சாம்பிளை வந்து எவனோ ஒருத்தர் பிரிண்டர்ல காப்பி பண்ணி கொடுத்துட்டான். அதை வச்சுட்டு நான் வந்து பக் பண்ணிட்டேன், நான் எடுத்துட்டேன் பண்ணிட்டேன். சரி ஓகே பாய், குட் நைட், முடிச்சுக்கலாமா? நாளைக்கு பார்ப்போம், பாய்.